இந்த கடந்த 10 ஆண்டுகளில் சங்கிகள் சட்டவிரோதமா என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் சட்டமாயிடுச்சு. நம்ம சும்மா ஊர்வலம் போறதுக்கே பர்மிஷன் கிடையாது. அவன் ஆயுதத்தோட ஊர்வலம் போகலாம். அதுக்கு இருந்த தடையை நம்ம ராஜா நீங்க ஆன்டி இண்டியன், நீ ஆன்டி இண்டியன் பாரு. இப்ப சட்டத்திலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரோட ரியாக்ஷன் என்ன? அவர் எப்பயுமே ஃபார்வர்டா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். இதுல கொஞ்சம் ரொம்ப ஃபார்வர்டா போயிட்டாரு. லா கமிஷனுக்கு தெரியாது, பார்லிமெண்ட்டுக்கு தெரியாது, பார் கவுன்சிலுக்கு தெரியாது, பார் அசோசியேஷனுக்கு தெரியாது, எதிர்கட்சிகளை துரத்தி விட்டாங்க பார்லிமெண்ட்டை விட்டு. இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலகத்தையே தெரியும். தலைமை நீதிபதி தெரியாமல் இருக்குமா? இந்தியாஸ் ப்ரோக்ரஸிவ் பாத் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் சந்திரசூட் வந்து திஸ் இஸ் அ வாட்டர் ஷெட் மூமெண்ட், இது ஒரு திருப்பு முனைன்னு சொல்றாரு. எந்த பக்கம் திருப்பு முனை, லெஃப்ட்லையா ரைட்லையா, அதோட விட்டா பரவாயில்ல. டிரான்சிஷன்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்டு த நியூ ஏஜ், புதிய சகாப்தத்துக்குள்ள குற்றவியல் நீதி வழங்கும் முறை இருக்குல்ல, அதை இது வந்து கொண்டு போயிருக்குது. வீடியோவில் வந்து விசாரிக்கிறதெல்லாம் ரொம்ப முற்போக்கான நடவடிக்கை அப்படின்னு புகழ்ந்து தள்ளி இருக்காரு. அவரே இந்திராஷ்டிராவுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் இருக்கிற மாதிரி. ஆமா, அவர் புகழ்ந்திருக்காரு. இது ஒரு நீதிபதி செய்யக்கூடிய காரியமா அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் வெளிப்படையாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவருக்கே லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. எல்லா வழக்கறிஞர்களும் வடிவேல் நிலைக்கு வருவார்கள். உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை யுவரானர், ஐயோ எனக்கே தெரியலையாம்பாங்க. நேத்து ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டிருக்காரு, இப்படி கொண்டாந்துருக்காங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல அதெல்லாம் பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம போன வருஷம் பேசிட்டாரு, பேப்பர்லாம் இருக்குது. அது இப்போ வந்து இல்ல அது கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, வழக்கு விசாரணையில் இருப்பதால் அதை பற்றி நான் பேசுவது முறையாகாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்குமே வளையாதவர், SBI மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி இஷ்யூயே டீல் பண்ணவர், இப்படி இருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுது மாதிரிதான். வேற என்ன சொல்றது? ஜனநாயக உரிமை கோருபவர்கள், சமூக நீதி கோருபவர்கள், சாதி ஒழிப்புக்கு போராடுபவர்கள், இவங்களை பூரா வெவ்வேறு கோணங்கள்ல டார்கெட் பண்றதுதான் இந்த IPC திருத்தங்கள். இதுவரைக்கும் மோடி ஆட்சியின் இந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? ராகுல் காந்தியோ மற்றவங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள எல்லா நிறுவனங்களையும் இவர்கள் வந்து காலி பண்ணிட்டாங்க. அது CBI-யா, ED-யா, இன்கம் டேக்ஸா, போலீஸா, ஈவன் ஜுடிஷியரியா, எல்லாத்தையும் சுயேட்சையான செயல்பாடு இல்லாமல் தன்னுடைய கைப்பாவைகளாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதுக்கு நேர சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மொத்த அரசு எந்திரம் என்பதை ஒரு அடியாள் படையாக வைத்துக்கொண்டு மக்களை என்ன வேணா செய்யலாம், நான் சொல்றதை செய்ய, உனக்கு ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுகின்ற சட்டப்பிரிவு CRPC அமெண்ட்மெண்ட் தான் இது. இந்த உண்ணாவிரதம், இந்த ஆயுள் தண்டனை, இந்த மாதிரியான நீங்க உண்ணாவிரதம் இருந்து செத்தாலோ இல்ல சாப்பிட முடியாம பட்டினி கிடந்து செத்தாலோ உங்களை தண்டிப்பதாக மோடி அரசு சொல்லலை. நீங்க அதுதான் உங்க விருப்பம், அதை நாங்கள் ஒன்றும் தண்டிக்கல, அவ்வளவு அநாகரிகமானவர்கள் அல்ல. ஆனா நீங்க ஒரு அரசு ஊழியர் வந்து இப்படி ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றோ செய்யக்கூடாது என்றோ நிர்பந்திக்கும் விதத்துல உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றம்ன்றாங்க. உண்ணாவிரதமே குற்றமா? ஆமா. இதுனா காந்திய வழியவே சாகடிக்கிற ஒரு வழியா இருக்கு. காந்தியே சாகடிச்சிருக்கோம், அப்புறம் காந்திய வழியை சாகடிக்கிற. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியாவினுடைய 3 குற்றவியல் சட்டங்களை, அதனுடைய பெயர் மற்றும் அந்த சட்டங்களினுடைய அடிப்படைகளை ஒன்றிய பாஜக அரசு மாற்றி அமைத்துள்ளது. இது கடந்த ஆண்டு 146 MPக்களை நாடாளுமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்துவிட்டு அன்றைக்கு இந்த சட்ட மசோதாக்களை ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு நிறைவேற்றியது. குறிப்பாக இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற IPCயை பாரதிய நியாய சங்கிதா என்றும், குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC என்பதை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என்றும், இந்திய சாட்சிய சட்டம் அதாவது எவிடன்ஸ் ஆக்டை பாரதிய சாட்சிய அபிநயா என்றும் பெயர் மாற்றம் செய்து சமஸ்கிருதத்தில் ஒன்றிய அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளது. அந்த சட்டங்கள் இந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் இது குறித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் காலனிய காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு மாற்றாக இந்தியர்களே நமக்கு நாமே ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டுள்ளோம்.
இதற்காக நமக்கு நாமே நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். இந்த சூழலில் இந்த சட்டங்களின் பின்னணியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், இந்த சட்டங்கள் குறித்து ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் நடக்கிறது. பொதுவெளிகளில் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டங்களை வழக்கறிஞர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவங்க எல்லாருமே சொல்ற விஷயம், பழைய இது ஒன்றும் காலனிய சட்டங்களை அப்படியே இவங்க எதுவும் மாற்றல. பழைய சட்டத்தில் சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்டில் என்ன இருந்துச்சோ அதில் 90% கட் காப்பி பேஸ்ட், அதை அப்படியே காப்பி அடித்து எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இது நடந்திருக்குது. ஒரு 10-15% தான் புதிய மாற்றங்கள் இதில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 சட்டங்களினுடைய பெயர் மாற்றத்திற்காக மட்டுமா போராட்டம் நடக்கிறது? அதுக்காகத்தான் இதை எதிர்க்கிறீங்களா நீங்க? இல்லை, இந்த மாதிரி சொல்பவர்கள் ஒரு வகையில் உண்மையை சொல்லுகிறார்கள், இன்னொரு வகையில் இந்த மாற்றத்தினுடைய ஆபத்து புரியாமல் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு குடம் பாலில் ஒரு 90% கரெக்டாக தான் இருக்குது, சும்மா ஒரு 1/2 லிட்டர் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. அந்த 1/2 லிட்டர் என்ன, அது சாணமாகவோ விஷமாகவோ இருந்தால் அது 1/2 லிட்டர் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, ஒரு துளியாக இருந்தால் அது ஒரு துளி தான் என்று கருதுவோமா என்பது தான் கேள்வி. அப்போது 90, 85 அல்லது 90% அந்த ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாமே ஏற்கனவே உள்ளபடி வைத்து கொள்ளப்பட்டு சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான் என்றாலும் அந்த சில என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசமைப்பு சட்டத்தை அது அப்படியே உடம்பை மட்டும் வச்சுட்டு உயிரை எடுக்கக்கூடியது. அப்படி அந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம கவலைப்படணுமே தவிர 80% அப்படியே தான் இருக்குது, 90% அப்படியே தான் இருக்குது என்பது பிரச்சனையினுடைய தீவிரம். அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம், அதை அலட்சியப்படுத்துவதற்கு வழிவகுக்கும். அந்த மாதிரி இந்த பிரச்சனையை பார்க்குறது தவறு. ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த 15% தான் மாற்றம் அப்படின்றப்ப அந்த 15% மாற்றங்களை மட்டும் செஞ்சிருக்கலாம்ல, ஏன் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் செஞ்சிருக்கிறாங்க? இது குறித்து மேடையில் பேசுகிற சிதம்பரம், அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட, ப. சிதம்பரம், அவர் என்ன சொல்றாருன்னா 302 203 மாத்திட்டாங்க, இப்படியான மாற்றங்கள் தான் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படின்னா மாற்ற வேண்டிய விஷயங்களை மட்டும் ஒரு 15% செய்யாம ஒட்டுமொத்த மாற்றத்தையும் எதற்காக பாஜக அரசு செய்திருக்கிறது? இப்போ எதற்காக செய்திருக்கிறது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு நிறுத்திடுறாரு ப. சிதம்பரம். கேள்வியை மட்டும் கேட்குறாரு, ஏன் செஞ்சுருக்காங்கன்றதை யோசிக்கணும். இதில் 2 அம்சம் இருக்குது இந்த பிரச்சனையில். பெயர் மாற்றம் என்பது முதல் பிரச்சனை. இப்போ பெயர் மாற்றம் என்பதில் ஒரு அரசியல் இருக்குதா இல்லையா அப்படின்றது முதல் கேள்வி. இப்போ அலகாபாத்தை பிரயாக்ராஜ்னு மாற்றிருக்காங்க. அலகாபாத் ஊர் மாறிடுச்சா? ஊரில் இருந்த மக்கள் மாறிட்டாங்களா? கட்டடத்தெல்லாம் இடிச்சிட்டாங்களா? எல்லாம் அப்படியே தான் இருக்குது, ரோடெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பேரை பிரயாக்ராஜ்னு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம கவலைக்குரியது இல்லையான்னு நான் கேட்குறேன். பிரயாகராஜன் மாத்தினாங்க, அடுத்து புல்டோசர் வந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. அப்போ இல்லை, அதில் அவர்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முகலாயர் ஆட்சி காலத்திலிருந்து நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், அந்த அடிமைத்தனத்தை நம்ம அகற்றுகிறோம் அப்படின்றத அவங்க சொல்ல விரும்பும் செய்தி. அந்த வகையில் இஸ்லாமிய மக்களை அந்நியர்கள் என்று காட்டுவதற்கு சொல்லுகின்ற ஒரு மெசேஜ் தான் அந்த ஊர் பெயரை மாற்றுவது. இப்போ இவங்க பேரை மாற்றும் போது என்ன சொல்கிறாங்க, காலனி காலத்து தான் நாங்கள் மாற்றிருக்கிறோம், ஒரு வெங்காயம் மாற்றலை. அதை பற்றி பேசுவோம், நம்ம காலனி காலத்து சட்டத்தை மாற்றலைன்றதை தனியாக பேசுவோம். இந்த பேரில் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாரதிய நியாய சங்கீதா, இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு இருக்குது. அதை என்ன கருமத்துக்கு நீ மாற்றுற? ஏன்னா இந்தியன்னு இருக்கக்கூடாது, பாரதிய இந்தியான்னு இருக்கக்கூடாது, பாரதம்னு எழுதி வச்சாங்கல்ல. அப்போ எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணோம் நம்ம? பாரதம் என்பது இந்த பார்ப்பன புராண மரபு இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் பரதன் என்பவன் ஆண்டான், அதனுடைய இதுதான் இந்த நாடு, மேலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டதாக ஒரு புனை கதையை பரப்புகிறார்கள். அது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ பாரதிய அப்படின்னு அதை கொண்டு வராங்க. இப்போது மற்ற கட்சிகள்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவங்க மட்டும் பாரதிய ஜனதா பார்ட்டி இல்லையா? அது ஏன் பாரதியன்னு வச்சுருக்காங்கன்றதுக்கு அதான் நோக்கம். அப்போ பாரதிய நியாய சங்கீதான்றது ஐபிசிக்கு, அப்புறம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது.
இது பாரதியன்னா பாரதிய, நாகரிகன்னாக்கா சிட்டிசன், குடிமக்கள், சுரக்ஷா பாதுகாப்பு சட்டம். குடிமக்களை பாதுகாக்க எதுவும் இல்லை, ஒழிக்கிறதுக்கு தான் அதில் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த சாட்சிய அபிநயம், பாரதிய சாட்சிய அபிநயம்னாக்கா எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். அது சான்ஸ்கிரிட்டில் பேர் வச்சுருக்கிறாங்க. ஒன்று, இந்த பெயர் மாற்றம் என்பதில் ஒரு அரசியல் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, ஏன் 10-15% மட்டும் இதை தான் நாங்கள் மாற்றுறோம்ப்பா, ஐபிசியில் இதை மாற்றுறோம், சிஆர்பிசியில் இதை மாற்றுறோம் அப்படின்னு மாற்றாமல் ஏன் இப்படி மாற்றினாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த 10-15% செய்யப்பட்டுள்ள மாற்றம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா அது தனியாக மக்கள் கவனத்துக்கு வரும். அது என்னென்னு நம்ம பேச போகிறோம். அப்படி கவனத்துக்கு வராமல் தடுப்பதற்குத்தான் எல்லாத்தையும் மாற்றுறோம் அப்படின்னு ஒரு பெரிய உருட்டி இதை இந்த நம்பரை தூக்கி 302 தூக்கி 203 மாற்று, இதை தூக்கி அப்படி மாற்றிட்டா சரிப்பா மொத்தத்தையும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். இந்த குழப்பத்தில் குறிப்பான விவரங்களுக்குள் போகாமல் இருந்து விடுவார்கள், போக தவறுவார்கள், அதை மறைச்சிடலாம் என்ற இலக்கோடு தான் இதை ஒரு சதி திட்டமாக நிறைவேற்றிருக்கிறாங்க. இதை எதிர்த்து இப்படி பேசுகிறாங்க இல்லையா, 80% அப்படியே தாங்க இருக்குது, 85% அப்படியே தான் இருக்குன்றவங்க பிஜேபியினுடைய இந்த சதிக்கு பலியாகிறார்கள். அதான் உண்மை. இந்த நம்பரை மாற்றினா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நேற்று வரைக்கும் உங்களுக்கு ஏதோ கரிகாலன்னு பேர், நாளைக்கு கோவிந்தசாமின்னு பேர் மாற்றிட்டேன்னாக்கா இப்போ என்ன பிரச்சனை இல்லை? அதே ஆள் தான். ஆமாம், அதே ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் மாறிடுச்சுன்றதுல பெரிய குழப்பம் வந்துட போகிறதில்லை. இந்த 15% மாற்றம் என்பது என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து துல்லியமாக பேச தவிர்க்கிறார்கள்ன்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாற்றங்கள்லாம் ஏற்கனவே எக்கச்சக்கமாக பண்ணியாச்சு. காலனி காலத்திலேருந்து அப்படியே மாறாமல் இருக்குது, நாங்கள் தான் மாற்றுறோம்னு அமித்ஷா சொல்கிறது கடைந்தெடுத்த பொய். ஓகே, இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு எல்லாரும் சொல்கிறது சட்ட ஆணையம் அதுகிட்ட எந்த கருத்தும் கேட்கல, கட்சிகள்கிட்ட கேட்கல, இப்படியான விஷயங்களை சொல்கிறாங்களே, இது எப்படிப்பட்ட சூழலில் அமல்படுத்தப்பட்டது? இல்லை, ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரோம். இப்போ போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது, அல்லது நிர்பயா ரேப் அண்ட் மர்டர் நடந்தபோது சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் கொண்டு வரும்போது போக்சோன்னு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வராங்க. ஆணவ கொலை கூட தனி சட்டம் இப்போ கேட்குறோம். ஏன் போக்சோ சட்டம் ஏன் கொண்டு வரணும்னா, சிறுவர்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரிக்குது. அப்போது இது வழக்கமான சட்டத்தின் கீழ் இவங்களை குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு வழி இல்லை, அல்லது வழக்கமான சட்டங்களின் கீழ் வழக்கு தொடர்ந்தால் குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள். அப்போ இதற்கென ஒரு சிறப்பு சட்டம் வேண்டி இருக்குது, அதுக்கு இவ்வளோ டேட்டா இருக்குது, இவ்வளோ குற்றம் நடந்திருக்குது, இவ்வளோ குற்றவாளிகள் தப்பிச்சிருக்கிறாங்க. இந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு தான் புது சட்டம் இயற்றப்படுது. இது ஒவ்வொரு சட்டத்துக்கும் இது பொருந்தும். அப்போது இவ்வளவு பாரிய மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதுக்குன்னே இருக்கிறதுக்கு பேர் தான் லா கமிஷன். இந்த லா கமிஷன் தான் தொடர்ந்து இதை பற்றி ஆராய்ச்சி செய்வதும், சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குற்றங்களில் புது வகையான குற்றங்கள், இப்போ சைபர் கிரைம்னா புது குற்றங்கள் வருது, அதற்கு ஏற்ப என்ன சட்டத்தில் மாற்றம் செய்யணும் என்பதை ஆராய்ந்து முன்மொழிகின்ற பணி லா கமிஷனுடையது. இதை லா கமிஷன் செய்யலை. யார் செஞ்சுருக்கிறாங்க? ஹோம் மினிஸ்ட்ரி. ஹோம் மினிஸ்ட்ரின்றது போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் சட்டத்தை திருத்துற மாதிரி, இது போலீஸு சட்டத்தை திருத்துது அப்படின்ற மாதிரி. அப்போ அப்படி அது செய்கிற, நீ சட்டத்தை திருத்துற, ஏதோ ஒன்று ப்ரப்போசல் கொடுக்குற, அதை யார்கிட்ட கேட்கணும்? ஒரு நீதிமன்றம் அப்படின்றதுல 2 பார்ட் இருக்குது. ஒன்று பார், இன்னொன்று பெஞ்ச். பார்ன்றது வழக்கறிஞர்கள், பெஞ்சுன்றது நீதிபதிகள். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நீதிமன்றம். நம்மளால பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது நீதிபதி தான் முதலாளி மாதிரி, வக்கீல்லாம் தொழிலாளி மாதிரி. ஏன்னா பேசுகிறது இப்படி தானே பேசுகிறாங்க, அதனால் ஏதோ ஆண்டான் அடிமை அப்படின்னு நினச்சிட்டு. அப்படி கிடையாது. 2 பேருமே கோர்ட் ஆஃபீஸர்ஸ் தான். 2 பேருக்கும் நீதி வழங்குவதில் சமமான உரிமையும் ஒரு கடமையும் இருக்குது அவங்களுக்கு. அப்போ நீங்கள் பார் அசோசியேஷன்கிட்ட கேட்கணும். சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன், ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் அல்லது பார் கவுன்சில், இவங்கள்ட்டெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் கிடக்கட்டும். பாராளுமன்றத்தில் 146 பேரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எதிர்கட்சியை மொத்தமாக வெளியே அனுப்பிட்டு பிஜேபியும் கூட்டணி கட்சிகள் தான் இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு இதை நிறைவேற்றியிருக்காங்க. எந்த விவாதமும் இல்லை. இதுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லாவும் உடந்தையாக இருந்திருக்காங்க. ஆமாம், அவர் எல்லாத்துக்கும் உடந்தை தான். அப்புறம் இது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் இது மாதிரி குறிப்பான விஷயங்கள்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் உள்ள உட்காந்து விவாதித்து பண்ணணும். அது எதுவும் நடக்கலை. அப்போது நாடாளுமன்றத்தின் தரப்பில்
சட்டத்தில் வந்து நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், இது ஒரு விவாதமே எதிர்க்கட்சி இல்லைன்றது மட்டும் இல்லை, மொத்தத்திலே ஒரு விவாதம் நடத்தலை. ஒரு விவாதம் வந்து நடத்தப்படவில்லை. சரியா தப்பா, என்ன பிரச்சனை, பாதிக்கப்படலை, லா கமிஷன் இல்லை, பார் அசோசியேஷன், பார் கவுன்சிலுக்கு தெரியாது. அதிரடியாக இது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 4 நாள்ல குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க என்பதனால் இது முறைகேடு என்று சொல்லுகிறார்கள். அது 100க்கு 100 சரி. இப்ப கடந்த காலத்தில் இந்த சிஆர்பிசி, ஐபிசி இதெல்லாம் மாற்றங்களே சந்திக்கலையா? அந்த மாற்றத்திற்கும் இந்த மாற்றத்திற்கும் என்ன வித்தியாசம்? இல்லைங்க, முதல்ல அமித்ஷா வந்து காலனி ஆதிக்க காலத்தில் போட்ட சட்டத்தை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறது பச்சை பொய், அயோக்கியத்தனம். அது இப்போது இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்டு இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து போட்டுடுறான். வெள்ளைக்காரன் போட்டால் காலனி ஆதிக்க காலத்தை மாற்றிட்டோம்னாக்கா அதுக்கு முன்னால் நீங்கள் சூப்பராக வச்சுருந்தீங்களா? வெள்ளைக்காரன் இதை கொண்டு வரதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு? அதுக்கு முன்னால் இல்லை, இப்போ இந்த இடத்துல தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள், பிஜேபிக்காரர்கள் சொல்கிறாங்கன்னா, என்ன அப்போல்லாம் என்ன ஒன்றுமே இல்லையா? அப்போல்லாம் நிர்வாணமாக காட்டு மிராண்டிகள் மாதிரி தெரிஞ்சோம், அதெல்லாம் தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு முன்னால் என்ன இருந்தது அப்படின்றத அவங்க சொல்லட்டும். அப்போ ஒன்றும் இல்லையான்னு கேட்கக்கூடாது, என்ன இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்கு முன்னால் இருந்தது சாதி அமைப்பின்படி வழங்கப்படுகின்ற நீதி. சாதி அமைப்பின்படி பார்ப்பன மேலாண்மையின் கீழ் இந்த ஜாதி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற முறையில் தான் நீதி மன்னர்களோ சமஸ்தான அதிபதிகளோ ஒவ்வொரு ஏகப்பட்ட சமஸ்தானம் இருந்துச்சு. ஒரு நாடெல்லாம் இல்லை. ஆமாம், அந்தந்த ஊரில் எவன் மேலே இருக்கிறானோ வலுத்தவனோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பனர்கள். ஒடுக்கப்பட்ட சூத்திர பஞ்சம மக்கள் எப்பொழுதுமே கிரேடட் இன்இக்வாலிட்டியில் கீழே தான் இருந்தாங்க. யார் எங்கே இருக்கணும்னா இது வந்து அந்த காலத்தோட முடியலை. வெள்ளைக்காரன் கிழக்கிந்தி கம்பெனி வந்த பிறகும் இந்த பஞ்சாயத்து தொடருது. அவனுக்கு இந்த ஊர் வழக்கங்கள், ஊர் மரபுகள்லாம் தெரியல. அப்போ இவங்க தான் போயிட்டு இல்லை இவன் பூணல் போடலாம், இவன் பூணல் போடக்கூடாது, இவன் நிற்கலாம், இவன் கோயிலில் விளையாடி கோர்ட்டு செட்டப்லேயே ஒரு புரோகிதரை வச்சு. ஆமாம், அப்படிதான் பண்ணாங்க. அவர் வந்து இந்த தண்டனை, குற்றத்திற்கு இந்த தண்டனை மெக்காலே சட்டம் எழுதுறதுக்கு முன்னால அப்படிதான் நடந்தது. அப்படிதான் நீங்கள் இந்த கோயில் நுழைவுல பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். நாடார் சமூகத்தினர் கமுதி கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு பிரைவி கவுன்சில் வரைக்கும் போய் வாதாடி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால் சட்டம் இல்லையான்னா இதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னால் வெள்ளைக்காரன் வந்த பிறகு நீங்கள் அதை விடலை. அதுக்கு முன்னால் சதி இருந்தது, பால்ய விவாகம் இருந்தது, எல்லாம் தான் இருந்துச்சு அதுக்கு முன்னால். அப்போது மெக்காலே வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு. ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்டு இதெல்லாம் வந்து அப்போ தான் கொண்டு வர்றாரு. அவர் வந்து இதுக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார். இது அவங்க சட்டம் கொண்டு வந்ததுலேயே முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு சட்டம். அது காலனி ஆதிக்கம்தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரு சட்டம்ன்றாங்க. அதுவே இவங்களுக்கு ஒத்து வராது. அதுக்கு முன்னால் ஜாதிக்கு ஒரு நீதி தான் சட்டம். எல்லாருக்கும் ஒரு சட்டம் என்பது ப்ராக்ரெசிவான ஒரு படி, முற்போக்கான ஒரு படி. அவர் இந்த சட்டம் இயற்றும் போது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகிறார். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறாருன்னாக்கா, யூனிஃபார்மிட்டி ஆஃப் லா வேரெவர் பாசிபிள், எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் யூனிஃபார்மான சட்டம். டைவர்சிட்டி வேரெவர் நெசசரி, தேவையான இடங்களெல்லாம் டைவர்சிட்டி, ஓகே, வேறுபட்ட மரபுகள் இதை ஏற்றுக்கொள்வது. மூணாவதாக என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கன்சிஸ்டன்சி, மாறாத தன்மை, சர்டனிட்டி, அது எல்லா இடத்துலையும் இருக்கும். இதான்ப்பா சட்டம் அப்படின்றது. இப்போ மாறாத தன்மைனா எப்படி? ஒரு சட்டம் மாடருக்கு இதுதான் அப்படின்னா இதுதான். இந்த வேறுபாடு அப்படின்றது அவங்க காலத்தில் முழுமையாக அமல்படுத்த முடியல. ஜாதி மற்ற பிரச்சனை எல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு தானே கமுதி கோயிலில் இப்படி தீர்ப்பு வந்திருக்குது. அப்போ இந்த பார்ப்பனிய சாதிய அமைப்புக்கு ஏற்ப பல சமரசங்களை அவர்கள் செய்து கொள்ள நேர்ந்தது. சத்தியை எதிர்த்தோ பால்ய விவாதத்தை எதிர்த்தோ சட்டம் கொண்டு வரது ஒன்றும் அவ்வளோ சுலபமாக நடக்கலை. அப்போ இதெல்லாம் இருந்தது. ஓகே, 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு அந்த சட்டத்தை எல்லாம் அப்படியே நம்ம வச்சுருந்தோம். இப்போ தான் மோடி வந்து இதை மாற்றுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்கி அதை எந்த முட்டாளாவது நம்பிட்டு இருந்தாக்கா அவங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று. அதாவது ஐபிசி வந்து 75 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஓகே, இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பிறகு 75 முறை திருத்தப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட் 26 முறை திருத்தப்பட்டிருக்குது. எவிடன்ஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் சிஆர்பிசி அதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் திருத்தி 1973 சிஆர்பிசி வந்து புதுசாக கொண்டு வரப்படுது. அப்படி கொண்டு வந்த பிறகு 18 வாட்டி திருத்திருக்காங்க.
இது இல்லாமல் இந்த ஐபிசி சிஆர்பிசி ரெண்டுமே கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது. மாநிலத்துக்கும் அதிகாரம் இருக்கு. ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்கள் மாநிலத்தின் தேவைக்கு ஏற்ப சிஆர்பிசிலையும் ஐபிசிலையும் அவர்கள் சட்டங்களை இயற்றி இருக்கிறார்கள். அது நூற்றுக்கணக்கானது. அதனால காலனி ஆதிக்க காலத்துக்கு பிறகு இவ்வளோ மாற்றம் நடந்தாச்சு. இவங்க ஒன்றும் பெரிய கழட்ட வேண்டியதில்லை. இங்கே அது ஒரு முழு பொய். நான் முதல்ல சொன்னது போல இந்த 10-15 விழுக்காடு மிக ஆபத்தான அரசமைப்பு சட்டத்தை கொலை செய்யக்கூடிய மாற்றங்களை கொண்டு வரும் பொருட்டு மொத்தத்தையும் மாற்றுகிறேன் அப்படின்னு ஒரு போர்வையை போட்டு மூடி விஷயத்தை வெளியே வராமல் மறைக்கிறார்கள் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஓகே தோழர், நம்முடைய நேயர்களுக்காக பார்வையாளர்களுக்காக மிக சுருக்கமா ஐபிசி அப்படின்னா என்ன, இந்திய தண்டனை சட்டம்னா என்ன, குற்றவியல் நடைமுறை சட்டம்னா என்ன, சிஆர்பிசி, அப்புறம் இந்திய சாட்சிய சட்டம், இதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் ஆக்ட் இப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா விவரிக்கலாம். ஐபிசி அப்படின்றது இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம். என்னென்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை, மர்டருக்கு என்ன, கொலை முயற்சிக்கு என்ன, ரேப்புக்கு என்ன, திருட்டுக்கு என்ன, அது மாதிரி தண்டனை ஒவ்வொன்றுக்கும் என்னென்னது தண்டனை என்று சொல்வது ஐபிசி அல்லது மனுஸ்மிருதின்னு சொல்லலாம். அது பழைய காலத்தில் மனுஸ்மிருதி. அவன் இப்படி பண்ணால் அதுக்கு என்ன தண்டனை, இப்படி பண்ணால் இதுக்கு தண்டனை, தண்டனை மட்டும். சிஆர்பிசி என்பது குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இப்போ இந்த குற்றத்தை விசாரித்து தண்டனை வழங்கும் முறை இருக்கு இல்லையா, இந்த முறையில் தான் அதை செய்யணும். இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை. இப்போ நீங்கள் பழைய காலத்தை ஒப்பிட்டீங்கன்னா, இப்போது மன்னர் முன்னாலேயோ ஒரு நாட்டாம் முன்னாலேயோ மரத்தடி பஞ்சாயத்துலேயோ கொண்டாந்து இந்த தப்பு செஞ்சான் அப்படின்னு நிறுத்தினாக்கா அவனுக்கு அபராதம் இல்லை கசையடி அல்லது மரண தண்டனை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. விசாரணை முறைன்னு ஏதாவது இருக்குதா? அவங்க விசாரிக்கிறது தான் முறை. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எந்த உரிமையும் அதில் கிடையாது. ஏன்னா ஒரு நிலப்பிரபுத்துவ ஆதிக்கத்தின் கீழ் தான் அந்த பஞ்சாயத்து நடக்குது. இது வந்த பிறகு என்ன அப்படின்னு சொன்னால், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உரிமைகள் இருக்குது. தன்னுடைய நான் நிரபராதின்னு வாதாடுவதற்கு இந்த முறையெல்லாம். அப்போ நீங்கள் தண்டிக்கணும்னா கூட கைதுன்னா எப்படி பண்ணணும், எப்போ விசாரிக்கணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் குற்றவியல் நடைமுறை சட்டம். மூணாவது எவிடன்ஸ் ஆக்ட். சாட்சியம் அப்படின்னா பழைய முறையில் சாட்சியம் என்னப்பா, எந்த சாட்சி செல்லும் செல்லாதுன்னு இருக்குது. பெண்கள் சொல்கிற சாட்சி செல்லாதுன்னு மனுஸ்மிருதியில் இருக்குது இல்லையா. சூத்திரர்கள் அப்படி சொல்கிறவங்க சாட்சி செல்லாது அப்படின்னு இருக்குது. இந்த சட்டத்தில் எந்த சாட்சி செல்லும் செல்லாது, இதெல்லாம் எவிடன்ஸ் ஆக்ட். இது மூணு சேர்ந்தது தான் இந்த குற்றவியல் சட்ட தொகுப்பு. ஓகே, இப்போ இதில் அடிப்படையான கேள்வி, இப்போ எல்லாரும் பொதுவாக இந்த 3 சட்டங்களை இப்போ மாற்றப்பட்டதை விமர்சிக்கிறாங்க. குறிப்பாக யாரும் சொல்லலை. இப்போ இந்த 3 சட்டங்களிலும் குறிப்பான கேள்விகள் இருக்குது. இப்போ ஐபிசி, இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஐபிசிக்கும் தற்பொழுது பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு இருக்கின்ற இந்த சட்டத்திற்கும் என்ன வேறுபாடு குறிப்பாக சொல்லுங்களேன். அந்த குறிப்பானது ஐபிசி பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த மாற்றத்தை பற்றி ஒரு ஒன்லைன். ஓகே. ஆர்டிகிள் 21 அப்படின்றது உயிர் வாழும் உரிமை. இப்போ நம்ம நாடாளுமன்றம் தொடங்கின போது மோடி அதுக்கு முந்தின நாள் எமர்ஜென்சி கொண்டு வந்தது காங்கிரஸுக்கு எந்த யோகியதையும் இல்லை அதை பற்றி பேசுவதற்கு. இந்த அவசர நிலை காலத்தில் அந்த உயிர் வாழும் உரிமை என்பது முடக்கப்பட்டது அந்த பீரியடில். அதை சொல்லி தான் கருத்துரிமையும் உயிர் வாழும் உரிமையும் முடக்கப்பட்டது. ஆர்டிகிள் 21 வழங்கியிருக்கிற அந்த உரிமைகள் முடக்கப்பட்டது. இப்போ இந்த திருத்தங்கள் இருக்கு இல்லையா, இந்த திருத்தங்கள் என்ன செய்யுது, ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், no citizen can be deprived of his life and liberty. எந்த ஒரு குடிமகனையும் அவனுடைய உயிரையோ சுதந்திரத்தையோ சட்டபூர்வமான வழிமுறைகளில் அல்லாத வழிமுறைகளில் பறிக்க முடியாது அப்படின்னு இருக்குது. அதை முடக்கி வச்சது தான் அவசர நிலை. இப்போ உயிரையும் சுதந்திரத்தையும் பறிப்பதற்கான தீவிரமான கொடூரமான சட்டபூர்வமான வழிமுறைகளை இந்த 10-15% மாற்றத்தில் இந்த மோடி அரசு செய்திருக்கிறது. இதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா, எமர்ஜென்சின்றது 12 மாதம் வந்துட்டு போயிடுச்சு. ஒரு நிரந்தர எமர்ஜென்சியை இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு ஒன்லைனாக நம்ம
வச்சுக்கலாம் இந்த மாற்றங்களுக்கு. அப்ப இத ஒரு இந்து ராஷ்டிரா அப்படின்னு சொல்லலாமா? நீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இந்து ராஷ்டிராவில தான் வாழ்றோம் அப்படின்னு சொன்னீங்க. இதை பத்தி ஒரு சட்ட வல்லுனர் ஜூரிஸ்ட் மோகன் கோபால் நல்லா சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் ஷிலான்யாஸ் ஆஃப் இந்து ராஷ்டிரான்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படின்னா ஷிலான்யாஸ்ன்றது பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னால அடிக்கல் நாட்டுறேன்னு ஒன்று பண்ணாங்க. முன்னால் ஒரு கல்லை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணாங்க. அந்த மாதிரி இந்து ராஷ்டிரத்துக்கான சிலான்யாஸ் நடவடிக்கை எது இந்த சட்ட திருத்தம் அது பொருத்தமான ஒரு விளக்கம்னு நான் கருதுகிறேன். இப்போ நம்ம ஐபிசிக்கு வருவோம். இந்திய தண்டனை சட்டத்தில் முக்கியமான சிலதை நம்ம பார்ப்போம். முதல்ல இப்போ பீமா கொரேகான் வழக்கில் யூஏபியில் பல பேர் உள்ளே இருக்கிறாங்க. அருந்ததி ராய் மேலே கூட ஒரு யூஏபியை போட்டிருக்காங்க. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்றது ஒரு பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்ற முறையில் கொண்டு வரப்பட்டது. அவங்கெல்லாம் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டவங்க. அருந்ததி ராய் என்ன பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாங்க? காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்ததில்லை என்பதை இந்திய அரசே ஐநாவில் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதுதான் அவங்க சொன்ன பயங்கரவாதம். அதுக்கு தான் யூஏபியை போட்டுக்கிறாங்க. அது இருக்கட்டும். அப்போது பயங்கரவாத நடவடிக்கை என்றால் என்ன அப்படின்றதுக்கு டெரரிசம்னா என்னன்றது ஒரு ஒன்லைன் விளக்கம் இருக்குது. டு ஸ்ட்ரைக் டெரர் இன் த பீப்புள் ஆர் எனி செக்ஷன் தெராஃப். மக்களின் மனதிலோ ஒரு பிரிவினர் மத்தியிலோ பயத்தையும் பீதியையும் உருவாக்குகின்ற நடவடிக்கை. அது என்ன, ஒரு துப்பாக்கியால் சுடுறது, குண்டு வெடிப்பு, கத்தியை காட்டி மிரட்டுறது, இது ஓகே. இப்போ இந்த பயங்கரவாதம் என்ற இந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லுக்கு பதிலாக ரெண்டு விஷயங்களை இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. இது இவங்களுடைய பாரதிய நியாய சங்கீதாவில் 111 ஓகே பிரிவு 111 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்குக்கு இடையூறு ஏற்படுத்துவது ஓகே ஒன்று. ரெண்டாவது, ஆக்ட்ஸ் எகெயின்ஸ்ட் த சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவின் சமூக கட்டுமானங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள். இந்த ரெண்டுலையும் ஈடுபட்டாக்க யுஏபிஏவினுடைய அத்தனை இதையும் இது கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஐபிசிக்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ யுஏபிஏவில் தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது யுஏபிஏவில் தண்டிக்கத்தக்க குற்றமா என்று ஒன்றிய அரசோ மாநில அரசோ ஒப்புதல் வழங்கணும். அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வரைக்கும் போய் ஒப்புதல் வழங்கினா தான் யுஏபிஏ கேஸ் போட முடியும். இப்போ ஐபிசியில் இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த 111 ஒரு இன்ஸ்பெக்டரை கேஸ் போடலாம் இந்த மாதிரி. சரி, இப்போ இது என்ன அப்படின்னாக்க பாருங்களேன், டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், இன்டெகிரிட்டிக்கு எதிரானது, அடுத்து சோஷியல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி கருத்து தெரிவித்தாலே நீங்கள் போதும். ஓகே, இதில் பயங்கரவாதம்லாம் செய்ய வேண்டியதில்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். அம்பேத்கர் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு புக் எழுதியிருக்காரு. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னா என்ன பொருள்? ஜாதியை அழித்தொழித்தல், சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். இப்போது இது அப்படியே வச்சுருங்க. ஒரு கீழ்வெண்மணி படுகொலையில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு இந்த மாதிரி ஒன்று பண்ண அவனை அழித்தொழிக்கிறாங்க. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டுக்கும் அனிகிலேஷன் ஆஃப் கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன வேறுபாடு? அது ஆலையே கொள்றது, இது கருத்தியல் ரீதியாக அதை இவங்களுடைய வரையறைப்படி அது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அப்படின்னு கூட இவங்க சொல்கிற சட்டப்படி அதை வச்சுங்க. ஆனால் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ன்றது என்ன? அது ஒரு கருத்து. ஆமாம், கருத்து. இப்போ இதில் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த கருத்தால் தூண்டப்பட்டு தான் அதை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவே அதுக்குள்ளே வரும் என்று சொல்வது தான் இந்த பாரதிய நியாய சங்கீதாவுடைய 111 111 உட்பிரிவு 1(4) சொல்கிறது. அப்போ யுஏபிஏவை ஐபிசிக்கு கொண்டாந்து, அப்போ சோசியல் ஸ்ட்ரக்சர்னா சாதி எல்லாமே இந்த மாதிரி நிலவுகின்ற எல்லா அநீதிக்கு எதிராக பேசினாலே ஆமாம், அது சோசியல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போ அதில் ஒரு விஷயம் பாருங்க, அரசமைப்பு சட்டம் டைரக்டிவ் பிரின்சிபிள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த சமூக கட்டமைப்பை ரீஃபார்ம் பண்ணுறது, அமைதி வழியில் மாற்றி அமைப்பது அப்படின்றது நம்ம கடமைன்னு சொல்லுது. எது? சாதி மத மௌடிகங்கள், பிற்போக்குத்தனங்கள், மூட நம்பிக்கைகள், அறிவியலுக்கு புறம்பானவை, இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் டைரக்டிவ் பிரின்சிபிளில் இருக்குது. இப்போ டைரக்டிவ் பிரின்சிபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அமைதி வழியிலேயே செய்தாலும் அதை
இப்படி ஒரு இதுக்கு இவர் தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி உங்களை பயங்கரவாதத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீ அம்பேத்கர் எழுதிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை நொறுக்குறாங்க. ஆமா ஆமா பேசிக் இப்ப கருத்துரிமை அப்படின்றது இதுல இல்லாம போயிடுது என்பது மட்டுமல்ல, கருத்துரிமையே பயங்கரவாத நடவடிக்கையாக சித்தரிக்கப்படுகிறது. பயங்கரவாதன்றது டெரரை ஏற்படுத்தணுன்றதெல்லாம் அல்ல, மாறாக சோஷியல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணாலே போதும். ஆமா அப்படின்னா ஒரு ஆக்டா இல்லாம அது ஒரு தாட்டா இருந்தாலே ப்ராப்ளம் தான். அது கருத்தாக நீங்க பேசினாலே, இதை நிலைகுலைய வைத்தாலே அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க. அதான் 111. ஓகே, அடுத்து இன்னொன்னு ராஜ துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் 124A அது எடுத்துட்டு தான் சொல்றாங்க. இப்போ நீதிமன்றம் அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கு. அதனால ராஜதுரோகம்ன்றது வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது, திலகர் தான் முதலில் அதில் கைது செய்யப்பட்டாங்க, அதெல்லாம் கதையெல்லாம் இருக்கு. திலகருக்கு யார் ஆதரவான தெரியுமா? ஜின்னா. சரி, அதை விடுங்க. அப்படி அதை நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக 150ன்னு கொண்டு வந்திருக்காங்க. 150 இதில். அப்போது 124ஓட 150 பெருசுன்ற மாதிரி தான் இதுவும் இருக்குது. என்ன அதில் 124Aல விளக்கம் என்னன்னாக்கா, இந்த சட்டப்பூர்வமாக அமைந்த அரசுக்கு எதிராக கசப்புணர்வை தூண்டுதல், டிஸ்அஃபெக்ஷனை தூண்டுவது, அல்லது சட்டப்பூர்வமாக அமைந்த அரசை வன்முறையை கொண்டு தூக்கி எறிதல், அப்படி தான் போடுவாங்க. இந்த செக்ஷனையே வழக்கமாக எழுதி போட்டுருவாங்க. அது மாதிரிலாம் எனக்கு போட்டுருக்குறாங்க அந்த வழக்கெல்லாம். அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஐபிசியை எடுத்து ஒரு பாலத்தின் அடியில் காண்டா விளக்கை கொளுத்தி உட்கார்ந்து கொண்டு ராத்திரி வரும் 4 பேரும் சட்டபூர்வமாக அமைந்த இந்த அரசை வன்முறையை கொண்டு தூக்கி எறிவோம் என்று பேசி கொண்டிருந்த போது விஏஓ பார்த்தார் அப்படின்னு ஒரு போடுவாங்கன்னு வச்சுங்களேன். அல்லது மேடையில் பேசினார் இந்த மாதிரி போடுவாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல எதை கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னாக்கா, எகெயின்ஸ்ட் த இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினால் அப்படின்னு இதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அது சட்டப்பூர்வமாக அமைந்த அரசை தூக்கி எறிதல். இது அதெல்லாம் இல்லை. ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன்றான், என்னடா ஒருமைப்பாடு அப்படின்னு கேட்டால், மாநிலத்தின் கல்வி உரிமை, சுகாதாரத்துறை உரிமை, நீட்டில் இது மாதிரி உரிமை பறிக்கப்பட்டது, என்ன ஒருமைப்பாடு வெங்காயம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு காவிரியில் தண்ணி வரல பேசுனா எதை வேணா வச்சுங்க. அது இன்டெகிரிட்டிக்கு எதிராக. இப்போவே நீங்கள் மாநில உரிமையை பற்றி பேசினா பிரிவினைவாதம் பேசுகிறாங்க அப்படின்னு தான் பிஜேபிகள் ஆமாம். இல்லை, பிஜேபி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது, அப்போ நீங்கள் பிரிவினைவாதியா, ஆர்ம்டு ரெபல்லியனுக்கு நீங்கள் ஆதரவா ஆமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல அதான் இப்ப தேச பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, அதுக்காக தான் இதை செஞ்சிருக்கிறாங்க. நீங்க கேட்கறது மாநில உரிமை, அதை எங்க கொண்டு போறாங்க? இப்போ மோடி என்ன பண்ணார் தேர்தலில், உங்களை பத்தி எல்லாம் அங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு. ஆமா, தென்னிந்தியாவை பத்தி சொன்னாங்க, அப்படி பேசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இன்டெகிரிட்டிக்கு எதிராக பேசுவது, அதுல என்ன முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி பேசி மற்றவர்களின் உணர்ச்சியை தூண்டுவது. இப்படி பேசி இன்டெகிரிட்டிக்கு எதிராக சிந்திக்குமாறு மற்றவர்களின், நீங்க பேசணுன்றது இல்லை, உங்க பேச்சின் விளைவா அவர் அப்படி சிந்திக்க தலைப்பட்டால் நீங்க செடிஷன்ல ஆயுள் தண்டனைக்குரிய குற்றம். நீங்க பேரு செடிஷன். இது பார்த்தா நான் இப்படி ஒரு நோட்டீஸ் படிச்சேன், இப்படி ஒரு அமைப்பு கொடுத்தாங்க, சங்கிங்களே போய் எனக்கு தூண்டுற மாதிரி இருக்குது. ஆமா, சொன்னா போதும். இந்த பேச்சை கேட்ட உடனே எனக்கு தனிநாடு கேட்கணும் போல தோணுது. இல்ல, நீங்க சமீபத்துல ஒரு கூட்டத்துல கஃபீல் கான் அவருக்கு இப்ப யுஏபிஏவா இப்போ ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அவர் எழுதின புத்தகத்துக்காக தான் வழக்கு போட்டிருக்காங்க. அதை விளக்குறப்ப அதை அப்படிதான் பண்ணாங்க. இந்த புத்தகத்தை படித்த உடனேயே இந்த பிஜேபி ஆட்சி அமையவே கூடாது அப்படி பேசிட்டு இருந்தாங்க, இருட்டில் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் அது. இது இப்போ 124A 150 ஆக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அவருக்கு போட்டது 153A தான். இது ப்ரமோஷன் இன்னும். ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு அதே புத்தகத்துக்கு, பழைய புத்தகம் தான், அந்த புத்தகத்தை வச்சு 2 பேர் படிச்சுட்டு இருந்து இப்படி பேசிட்டு இருந்தாக்கா இப்போ அது ஏற்படுத்திய விளைவு அது ஒருமைப்பாட்டுக்கு எதிரான. ஆமாம், அப்படி போகும். 3வது ஆர்கனைஸ்டு கிரைம்னு ஒன்று இருக்குதுங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது.
அதை வந்து கூலிப்படையை வைத்து கொலை செய்தார்கள், இப்படியெல்லாம் இருக்குது. என்னென்னு வரட்டும். இப்போ அந்த கூலிப்படைன்றது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம், அல்லது ட்ரக்கு கடத்துறது அப்படின்றது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம், அல்லது மிரட்டி பணம் பறிப்பது, பிளாக்மெயில், ஆள் கடத்தல் செய்வது அப்படின்றது, தாவூத் இப்ராஹிம் இந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி இருக்குது. இப்படி பல சாராயம், கள்ளச்சாராயம் ஆர்கனைஸ்டு கிரைம். இப்போது கேரளா, கர்நாடகாவில், மகாராஷ்டிராவிலலாம் மக்கோக்கான்னு இருக்குது, கக்கோக்கான்னு இருக்குது. மகாராஷ்டிரா ஆர்கனைஸ்டு கிரைமை தடுப்பதற்கான சட்டம் அப்படின்னு அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்ன்றதை இப்படி தான் விளக்கியிருக்கிறாங்க. இதில் இப்போ இந்த ஐபிசி இவங்க கொண்டு வந்திருக்கிற பாரதிய நியாய சன்ஹிதா இருக்கு இல்லையா, அதில் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்றத எப்படி விளக்குறாங்கன்னா, இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதற்கு மேலே எனி கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங் எக்கனாமிக் அஃபென்ஸ், சைபர் கிரைம், லேண்ட் கிராப் எட்ஸெட்ரா. நீங்கள் எனி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி, சட்டவிரோதமான எந்த நடவடிக்கையும், இன்க்ளூடிங் சைபர் கிரைம், எந்த நடவடிக்கையும்னாக்க, இப்போ நானே 4 சட்டவிரோதமான நடவடிக்கையில், 4 மறியல் போராட்டத்தில் கைதாகி கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஏதோ ஒன்று கைதாகி நான் அந்த வேலையில் தொடர்றேன்னு வச்சுக்கோங்க, நானும் என்னை சேர்ந்த இன்னும் சிலர் தொடரோன்னாக்கா, அப்போ நாங்கள் வந்து எனி கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறோம். அப்போ எங்களை வந்து ஆர்கனைஸ்டு கிரைமில் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, சைபர் கிரைம் 4 கேஸ் இணையத்தில் எழுதுறதுக்கு வந்துச்சுன்னாக்கா முடிஞ்சு, அது கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லேண்ட் கிராப்பு இந்த மாதிரி கேஸ் இருக்கு இல்லையா, அது அவங்க மேலே பெட்டிஷனை கொடுத்தா போட வேண்டியதானே. ஆமாம். அப்போ அது வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் என்பதற்கான அப்படி ஒரு விளக்கத்தை கொண்டு வருவதன் மூலம் யாரை வேணால், இது ரொம்ப முக்கியங்க, இது வரைக்கும் ரவுடிக்கு தான் அது பொருந்தும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது வந்து அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனையே கிரைமாக மாற்றுறது. நீங்கள் பல அமைப்புகள் வச்சுருக்கீங்க இல்லையா, அதையே வந்து ஒரு கிரிமினல் சிண்டிகேட் என்று மாற்றக்கூடிய திருத்தம் வந்து இந்த திருத்தம். இப்போ இந்த உண்ணாவிரதம், இந்த ஆயுள் தண்டனை, இந்த மாதிரியான, ஆமாம், உண்ணாவிரதத்துக்கு நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து செத்தாலோ, இல்லை சாப்பிட முடியாமல் பட்னி கிடந்து வசதி இல்லாமல் செத்தாலோ உங்களை தண்டிப்பதாக மோடி அரசு சொல்லலை. நீங்கள் அது ஏதோ உங்கள் விருப்பம், அதை நாங்கள் ஒன்றும் தண்டிக்கலை, அவ்வளவு அநாகரிகமானவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் ஒரு அரசு ஊழியர், ஒரு அமைச்சர், அதிகாரி அந்த மாதிரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்படி ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றோ செய்யக்கூடாது என்றோ நிர்பந்திக்கும் விதத்தில் உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றம்ன்றாங்க. உண்ணாவிரதமே குற்றமா? ஆமாம், உண்ணாவிரதம் தான். உண்ணாவிரதம் வந்து அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுக்கும் தற்கொலை முயற்சி. இப்போ ஒரு போராட்டம் நடக்குது, பேரிகேடை தாண்டி வர்றாங்க, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா தான் பணி செய்ய விடாமல் தடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு குற்றம் இது பண்ணுவாங்க. இல்ல வந்து மிரட்டுறாரு அதனால பணி செய்ய விட, இதுவும் நீங்க உண்ணாவிரதம்ன்றது ஓரமா படுத்திருக்கிறதால. ஆமா, மிரட்டுறீங்கல்ல, இல்லைன்னா நான் செத்துருவேன்னு மிரட்டுறீங்கல்ல. இது ஒரு சூசைட் அட்டம்ப்ட். இப்போ ஒரு தற்கொலை ஒருத்தர் செஞ்சுக்கிறாரு, எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிறாரு? ஒரு சூசைடு, ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிக்குது, காதலித்தவனை கரம் பிடிக்க முடியவில்லை என்பதனால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறீங்க, பந்தலை போட்டு உட்காடுறீங்க, என்ன உங்கள் கோரிக்கை? இந்த எங்கள் வீட்டை இங்கே இடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. இல்லை ஒரு விளைபொருளுக்கு இப்படி ஒரு விடணும், இல்லை தண்ணி திறந்து விடணும், இப்படி ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. இப்படி நீங்கள் அரசு ஊழியரை அரசை நிர்பந்திக்கிறீங்க, நிர்பந்திக்கும் பொருட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறீங்க. இது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லுது ஐபிசிக்கு. நீங்கள் சும்மா உண்ணாவிரதம் இருக்கிறத பற்றி கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு விரதம் இருங்க, இல்லை ஒன்று சோத்துக்கு வழி இல்லாமல் பட்டினி கிடங்க, அரசாங்கம் எதுவும் அதில் உங்களை குற்றம் சொல்லலை. இந்த மாதிரி இருந்தீங்கன்னாங்க அது பிரச்சனைன்றார் மோடி. இது அடுத்தது, இதுனா காந்திய வழியவே சாகடிக்கிற ஒரு வழியா இருக்கு. காந்தியே சாகடிச்சிருக்கிறோம், அப்புறம் காந்திய வழியை சாகடிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஓகே, ஆமாம். இதுக்கு அடுத்தது இந்த ஆயுள் தண்டனை, இதெல்லாம் இப்போ ஒரு 14 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஆயுள் தண்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது என்னன்னு கேட்டாக்கா, குறிப்பாக நீதிமன்றத்தில் இது கொடும் குற்றம் இது, அதனால் உண்மையிலே ஒரு சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு தனியாக சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி கேஸில் தான் அப்படி சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி.
இல்லைன்னா ஆயுள் தண்டனைனாக்க ஒரு 14 ஆண்டுகள். ஆமா, இரட்டை ஆயுள், 3 ஆயுள். அதில் வந்து ரெமிஷன் போக அப்படின்னா முன்னாலேயே விடுவிக்கப்படுவது அப்படிலாம் வந்து நடக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுள்னா ஆயுள் தான், ஆயுள்னா சாகர வரைக்கும் தான். ஆயுள் தண்டனைன்னா ஆயுள் பூரா இருக்க வேண்டியதுதான். இப்போ தண்டனை அப்படின்றது ஒருத்தரை திருத்துறதுக்காகவா இல்லை ஒருத்தரை முடிக்கிறதுக்காக? திருத்துறதுக்கு இல்லைன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கிறது என்ன, அதுதான். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஐபிசியில் இன்னும் கூட இருக்கலாம். இல்லை, இப்போ இதில் சில பிரத்யேகமான பிரச்சனைகள். இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு லிஞ்சிங், பசுமாட்டை வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக அடித்து கொல்லப்படுதல், மாட்டை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்றதுக்காக பண்ணுறது, அப்புறம் ஆயுதங்களோட ஊர்வலம் போய் சீன் காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இதுவும் குற்றங்கள் தானே? இந்த குற்றத்திற்கு இதில் 2 இது இருக்குது. இப்போ நீங்கள் லிஞ்சிங் பற்றி கேட்டீங்க. பாரதிய நியாய சங்கீதாவில் 103 செக்ஷன், அதில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து சாதி, இனம், மொழி, இந்த அடிப்படை இதெல்லாம் சொல்லிட்டு வந்து 5 or more people having their own personal belief, ரிலிஜன்றதை சொல்லலை. இப்போ இங்கே நடக்கிறது என்ன, பஜ்ரங் தள்ளோ நம்பிக்கை அடிப்படையில் தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆமாம், நம்பிக்கை அப்படின்றது வேற, மதம்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. 5 or more people belonging to one religion இப்படி இதில் ஈடுபட்டால் அப்படின்னா அது கேட்டகரிக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும் இல்லையா? ஒரு மத வெறுப்பின் அடிப்படையில் இந்த படுகொலை நடக்குது அப்படின்னு முடிஞ்சிடும். அப்போ 5 or more persons having their own personal belief, இல்லைங்க எனக்கு என்னுடைய பர்சனல் பிலீஃப் வேற அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். பிலீஃப்ன்றது அகநிலையானது, அதை ஆப்ஜெக்டிவாக ப்ரூவ் பண்ண முடியாது. ஹிந்து அப்படின்றது நீங்கள் இந்துன்னு பதிவு பண்ணியிருக்கிறீங்க. பர்சனல் பிலீஃப் அப்படின்றது எங்கே இருக்குது, அது வந்து ப்ரூவபிள் இல்லை. அதனால அது திட்டமிட்டு அவர்களை தப்பிக்கும் விதத்தில் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொன்று முக்கியமாக இருக்குது. இப்போ ஐபிசியில் 153A சொன்னேன் இல்லையா, 153AA ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இன்னைக்கு இருக்கிற ஐபிசியில் அது 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது கொண்டு வரப்பட்டது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், புதுசாக இவங்க ராமநவமி ஊர்வலம், இந்த ஊர்வலம் சொல்லிட்டு கையில் கத்தியோட போகிறது, சூலத்தை எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் சங்கிகள் செய்கிறாங்க இல்லையா, பஜ்ரங் தள், துர்கா வாகினி, இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. இந்த ஆயுதங்களுடன் ஊர்வலம் போவது தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லி தான் அந்த 153AA அப்படின்றது ஐபிசியில் இருக்குது. அதை எடுத்துட்டாங்க. ஓ, அது போகலாம். போகலாம், அது குற்றம் இல்லை. ஆமாம், அதுக்கு இருந்த செக்ஷன் ஏற்கனவே குற்றம் அப்படின்னு இருந்ததை இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐபிசியில் செய்யப்பட்டிருக்கின்ற மாற்றங்கள். இந்த ஐபிசியில் செய்யப்பட்டிருக்கின்ற மாற்றங்களை தொகுப்பாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள். இப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது எல்லாமே நீங்கள் வழமையான கிரிமினல் குற்றத்தில் ஈடுபடுகின்ற சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணி இது எதுவும் இருக்காது. இது பூரா அரசியல் ரீதியாக செயல்படுபவர்கள், யாரு ப்ரொக்ரெசிவான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க, ஜனநாயக உரிமை கோருபவர்கள், சமூக நீதி கோருபவர்கள், சாதி ஒழிப்புக்கு போராடுபவர்கள், வெறுப்பு அரசியலுக்கு எதிராக பேசுபவர்கள், மாநில உரிமை கோருபவர்கள் அல்லது சூழல் பாதுகாப்புக்கு போராடுபவர்கள், இவங்களை பூரா வெவ்வேறு கோணங்களில் டார்கெட் பண்ணுறது தான் இந்த ஜேர்னலிஸ்ட்டு. இது எல்லாரையும் டார்கெட் பண்ணுறது தான் இந்த ஐபிசி திருத்தங்கள். அப்போ இதை வந்து 10-15% தான் திருத்திருக்கிறாங்க, மிச்சம்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது யார் சொல்லக்கூடிய பேச்சு? இது எவ்வளோ அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள், என்ன நடந்திருக்கு என்பதை பார்ப்பதில் இன்னும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த அளவு நம்ம ஐபிசி பற்றி சொல்லலாம். அடுத்ததாக சிஆர்பிசி, குற்றவியல் நடைமுறை சட்டம், அதை வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ சிஆர்பிசிக்கும் இந்த பாரதிய சுரக்ஷா சம்ஹிதாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவதுங்க, நான் முதல்ல சொன்னது போல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்திய தண்டனை சட்டம் குற்ற வழக்குகளை விசாரிக்கின்ற முறை, குற்றவியல் நடைமுறை சட்டம், ப்ரொசீஜர் கோட். இது வந்து இந்த பாரதிய நாகரிக் சங்கீதா, சுரக்ஷா சங்கீதா அப்படின்றதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை.
குற்றவியல் நடைமுறை அப்படின்ற சொல்லக்கூடியதாக அது இல்லை. மாறா என்ன சொல்கிறாங்க, பாரதிய நகரிக்னா குடிமக்கள் சுரக்ஷா பாதுகாப்பு சட்டம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், அதில் குற்றவாளிக்குரிய உரிமைகள், விசாரிப்பவருக்குரிய உரிமைகள், அதிகாரங்கள், குற்றவியல் நடைமுறைன்ற அர்த்தத்தில் இருக்குது. இந்த இப்போ நாகரிக் சிட்டிசன், இப்போ இந்த சிட்டிசன் வந்து அக்யூஸ்டாக இருக்கலாம், சிட்டிசன் விக்டிமாக இருக்கலாம், சிட்டிசன் விசாரிப்பவனாகவும் இருக்கலாம். இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இப்போ 3 பேரையும் காப்பாற்றுறாங்களே இவங்க, இதான் புரியுதா இல்லை? இதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. மாறாக இது வந்து மக்களுடைய குடிமக்களுடைய உரிமைகளை பல கோணங்களில் பறிப்பதாக உள்ளது டு பிகின் வித். ஓகே, இப்போ அடிப்படையாக இதில் கைது, இப்போ எல்லாரும் ஊடகங்களில் சொல்கிறது கைது, ஒரு 15 நாள் ரிமாண்டு, இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அப்புறம் கைது பண்ணுறப்ப கண்ணியமாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகணும், அவங்க உறவினர்கள்ட்டையோ இல்லை கவுன்சில்கிட்டையோ பேசுகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் தரணும், இப்படியெல்லாம் இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கா? இல்லை, இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கைது செய்கிறாங்க இல்லையா, கஸ்டடியில் 2 இருக்குது. 2 இப்போ உள்ள சட்டப்படி ஒரு நபரை கைது செய்தால் 24 மணி நேரத்துக்குள்ளாக அவரை நீதிபதியின் முன்னால் ஆஜராக்க வேண்டும். நீதிபதியின் முன்னால் ஆஜராக்கிட்டு நீதிபதி என்ன செய்வார் பெரும்பாலும்னாக்கா, அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு நீதிபதி செய்கிறத நான் சொல்லலை, செய்ய வேண்டியது என்னன்னாக்கா என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்கணும். அதில் பிரைமா ஃபேசி இருக்குதா, இந்த குற்றச்சாட்டுக்கு இவரை சிறையில் வைப்பதோ போலீஸ் காவலில் வைப்பதோ அவசியமா அப்படின்னு பரிசீலித்து அவர் வந்து சிறைக்கு அனுப்புவதா வேண்டாமான்றதை முடிவு பண்ணணும். ஆனால் இப்போல்லாம் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, நீதிபதிகள் கொண்டாந்து நிறுத்தின உடனே 15 நாள் இல்லை 14 நாள் போட்டு கொடுத்துருவாங்க. இது ஜுடிஷியல் கஸ்டடி, அது ஜுடிஷியல், சிறைக்கு அனுப்புறது ஜுடிஷியல் கஸ்டடி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு நீ அது உள்ளே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இவங்க வந்து எனக்கு போலீஸ் கஸ்டடி வேணும். போலீஸு காவலில் எடுத்து விசாரிக்கிறது. இப்போ ஒரு கொலையே ஒருத்தர் பண்ணிடுறாரு, கொலையாளியை கண்டுபிடிச்சிடுறாங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னால் இது பண்ணி முதல்ல ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறமா வந்து ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் கழித்து வந்து அவர் வந்து எனக்கு போலீஸ் கஸ்டடி வந்து ஒரு 5 நாள் வேணும், நான் கஸ்டடியில் வச்சு அவங்கள விசாரிக்கணும்பாங்க. நீதிபதி அதை பார்த்துட்டு இல்லை 5 நாள் முடியாது 3 நாள் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார். இப்படி இருந்தது. இதில் இந்த போலீஸ் கஸ்டடி அப்படின்றதுக்கான ஏற்கனவே உள்ள நடைமுறை என்னென்னா, கைது செய்யப்பட்ட 15 நாட்களுக்குள்ள கஸ்டடி கேட்கணும். அதிகபட்சம் 15 நாட்கள் தான் போலீஸ் கஸ்டடியில் ஒரு நபரை வைக்க முடியும். அதாவது போலீஸ் காவலில் விசாரணை செய்வது. ஓகே, 15 நாள் நீதிமன்ற காவல், அதுக்குள்ள போலீஸ் தன்னோட கஸ்டடிக்கு எவ்வளோ நாள் வேணும்னு கேட்கணும், நீதிபதி கொடுப்பாரு. அதுவும் 15 நாட்களுக்கு உள்ளதான் இருக்கணும். அது அட் ஒன் கோ ஒரு லாட்டில் வந்து வாங்கிடணும். இப்போ என்ன திருத்தி இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள சிஆர்பிசியை நான் படிக்கிறேன். சிஆர்பிசி 167(2)A, magistrate extends custody beyond 15 days as long as it is not in police custody. மேஜிஸ்ட்ரேட் 15 நாட்களுக்கு மேல் கஸ்டடியை நீடிக்க முடியும், ஆனால் அது போலீஸ் கஸ்டடியாக இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லுது. அதுக்கு பொருள் என்ன, 15 நாட்களுக்கு மேல் ஒரு மனிதனை, குற்றம் சாட்டப்பட்டவரை போலீஸ் கஸ்டடியில் வைக்க முடியாது அப்படின்றது தான் இந்த சிஆர்பிசி சொல்வது. இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்கா, இந்த ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் நாட் இன் போலீஸ் கஸ்டடி என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னாக்கா, அந்த 15 நாள் லிமிட்டை எடுத்துட்டாங்க. இப்போ எங்கே வருது அப்படின்னாக்கா, 90 நாள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் வைக்கலாம் என்பது இதனுடைய நடைமுறை விளைவு என்பது சட்ட வல்லுநர்கள் எல்லாரும் எழுதுறாங்க. ஓகே, 90 நாள் போலீஸ் கஸ்டடியில் வைக்கலாம். இது எவ்வளோ கொடூரமானதுன்னா, இது இன்னும் கஸ்டோடியல் டெத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அதிகரிக்குமே. 90 நாள்லாம் எல்லாம் கொண்டு போதும். இப்போ இன்னைக்கு இருக்கிற சட்டப்படி யுஏபிஏல கைதானவர்களையே 30 நாள் தான் கஸ்டடி எடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த சட்டப்படி. ட்ரக்கு என்டிபிஎஸ் ட்ரக்குக்கு கைதானவனை 15 நாள் தான் கஸ்டடி எடுக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாற்றத்தின்படி 90 நாட்கள் வரைக்கும் கஸ்டடியில் வைத்திருக்கு. சாதாரண குற்றத்திற்கு, எந்த குற்றத்துக்கும் ஃப்ளாட், எந்த குற்றத்துக்கும்
90 நாள் கஸ்டடியில் வைக்கலாம் என்று. அது மட்டும் அல்ல, இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. ஒரு வாட்டியில் போலீஸ் விசாரித்து முடிச்சிடணும் அப்படின்னு இருக்குது. அதை எப்படி திருத்திருக்காங்கன்னாக்கா, இப்போ ஒரு 2 நாள், ஒரு வாரம் கழிச்சு ஒரு 2 நாள், புலன் விசாரணை முடியும் வரை தவணை முறையில் போலீஸ் கஸ்டடி வாங்கலாம். தவணை முறையில் அப்போ என்ன அதனுடைய விளைவு என்ன அப்படின்னாக்கா, கைது பண்ணுறான், ஒரு நாள் கஸ்டடி எடுக்கிறாங்க, விசாரிச்சுட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் மற்ற எப்படி விசாரிச்சுட்டு இருப்பாங்க, அது வரைக்கும் அவர் ஜெயிலில் இருப்பார். ஒரு 1.5 மாதம் கழிச்சு இன்னும் ஒரு 2 நாள், அப்படி 90. ஆமாம், அப்படி போகும் அது. அப்போ இந்த புலன் விசாரணை முடிகிற வரைக்குமே அவர் உள்ளே இருந்தாகணும் என்ற நிலை உருவாகும். பெயிலுக்கான சாத்தியம் இருக்கு இல்லையா, அதையே இல்லாமல் செய்வது. கைதில் இருந்தே தண்டனை அப்படின்றது தொடங்கிடுது. பிஎம்எல்ஏ சாட்டப்பட்ட நிலையில இருந்தே தண்டனை. அது இப்போ யுஏபிஏல பீமா கோரேகான் கைதிகளுக்கு என்ன நடக்குதோ, அல்லது பிஎம்எல்ஏல கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்களுக்கும் என்ன நடக்குதோ அது எல்லாருக்கும் நடக்கும். எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்றது தான் இப்போது இந்த ரிமாண்ட் ப்ரொசீஜரில் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது கைவிலங்கு. இப்போ ஏற்கனவே இருக்கிற சிஆர்பிசியில் கைவிலங்கு போடணும் அப்படின்னு ஒன்று இல்லை. அது போலீஸ் மேனுவலில் தான் இருக்குது. அது கைவிலங்கு போடுறது காட்டுமிராண்டித்தனமானது, மனித நாகரிகத்துக்கும் கண்ணியத்துக்கும் எதிரானது. மிக அபாயகரமான, ரொம்ப கொடூரமான குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி விதிவிலக்கானவங்களை தவிர வேறு யாருக்கும் கைவிலங்கு போடக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், இதை பற்றி விரிவான தீர்ப்பு கிருஷ்ணய்யர், ஓ சின்னப்ப ரெட்டி இவங்க தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுதான் அமலில் இருக்குது. அதை மீறி போடப்படுற இடங்களில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நீதிபதிகள் அகற்ற சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னா, கைவிலங்கு போடலாம். ஏற்கனவே கைவிலங்கு யாருக்கு போடலான் இருக்குன்னாக்கா, ஹேபிச்சுவல் அஃபெண்டர், இன்னொன்று ஹிஸ்ட்ரி ஷீட்டர். இதுக்கு விளக்கம் இருக்குது. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னால் ஒரே விதமான குற்றத்துக்காக 2-3 முறை நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னால் இந்த ஸ்டேஷன், இப்போ இந்த மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷன்னா மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் இந்த பட்டியல் இருக்காங்கல்ல, ரவுடிகள் பட்டியலாக இங்கே வச்சுருக்காங்கல்ல, அதில் அவர் இருக்கிறாரு. இதுக்கும் என்னன்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டேஷன்லேயே ஒரு மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது, தண்டிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு இருக்குது. இப்போ அதை எப்படி மாற்றுறாங்கன்னாக்கா, ரிப்பீட் அஃபெண்டருக்கு ஹேண்ட்கஃப் போடலாம். ரிப்பீட் அஃபெண்டர்னா யார்? அஃபென்ஸ் அப்படின்னா ஒரு குற்றம், திரும்ப திரும்ப குற்றம் இழைப்பவர்கள். திரும்ப திரும்ப நான் மறியல் போராட்டம் நடத்தி உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க, கைதாகிறேன்னா நான் ஒரு ரிப்பீட் அஃபெண்டர் தானே. நான் நீதிமன்றத்தால் எதற்காகவும் தண்டிக்கப்படவில்லை என்றாலும் நான் ரிப்பீட் அஃபெண்டர் இவர் அப்படின்னு ஹேண்ட்கஃப் போடலாம். இதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. ரிப்பீட் அஃபெண்டருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தா கூட ரிப்பீட் அஃபெண்டர். ஆமாம், இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற சுரக்ஷா சங்கீதா இருக்குல்ல, பாதுகாப்பு சட்டம், குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் ரிப்பீட் அஃபெண்டருக்கு விளக்கமே கிடையாது. ஆனால் கைவிலங்கு போடலாம் என்பது இருக்குது. விசாரணை எப்படி? என்ன விசாரணை? ஒரு மனிதனை எப்படி விசாரிப்பாங்க? இதில் இந்த கேஸ் ட்ரையல் எப்படி நடக்கும்? ட்ரையலை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வீடியோ ட்ரையல் நடத்தலாம். ஓகே. இதை ஏற்கனவே கோவிட் காலத்தில் வேற வழி இல்லாமல் வீடியோ ட்ரையல்னா எப்படி? குற்றவாளிகள் விசாரணையே, கேஸே, குற்றவாளி ஜெயிலில், குற்றம் சாட்டப்பட்டவர் ஜெயிலில் இருப்பார், வீடியோலேயே நீதிபதிகள் இருப்பாங்க. அரசு தரப்பு, அப்புறம் அவர் குற்றம் சாட்டப்பட்டவருடைய தரப்பு வக்கீல், இவங்க வாதாடுவாங்க. அவர் உள்ளே இருப்பார். சாட்சிகள் வீடியோவிலே ஆஜராவாங்க. ஓகே. இந்த மாதிரி இருக்குது. இதில் ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்குது. இப்போது நீதிமன்றத்தில் ஆக்சுவலாக இது பண்ணுறாங்க இல்லையா, சாட்சியை சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னு போலீஸுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் கண்ணுக்கு தெரியாத மாதிரி சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க, இது மாதிரி செய்வாங்க. ரெண்டாவது, குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார் இல்லையா, அவர் கோர்ட்டில் இருப்பார். அப்போ வக்கீல் அவருடைய வக்கீல் அவர்கிட்ட பேசுவார், என்ன நடந்தது, என்ன இந்த சாட்சி வரப்போகிறாங்கன்னா அப்போ என்ன நடந்தது என்ன நினைவுபடுத்திக்குவார், விவரங்களை கேட்டுக்குவார். அதன் அடிப்படையில் தான் கிராஸ் எக்ஸாமினேஷன் அவர் பண்ண முடியும். இப்போது
அவர் குற்றம் சாட்டப்பட்டவரை கண்ணாலேயே பார்க்க முடியாமல் அவர் அங்கே வச்சுக்கிட்டு அவருக்கு எப்படி நான் நீதி பெற்றுத்தர முடியும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை ஒத்துக்கலை. கோவிட் காலத்தில் தான் தவிர்க்க இயலாமல் இதெல்லாம் இருந்தது. இப்போ அதை வந்து நிரந்தரமாக்குறாங்க. இந்த வீடியோ ட்ரையல் இந்த வீடியோ ட்ரையல் என்பது நிச்சயமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரானது. இது 3வது திருத்தம். ஓகே, ஒரு எஃப்ஐஆர் 4வது. ஆமாம், எப்படி பதிவு செய்வாங்க இதில்? இல்லை, இப்போ ஏற்கனவே லலிதா குமாரி தீர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரி பார்க்கலாம் போ அப்படிம்பாங்க. எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போடலைங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு உயரதிகாரிகளுக்கு பெட்டிஷன். உயரதிகாரி கண்டுக்க மாட்டார். அப்புறம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போடுறது, இந்த மாதிரி ஒரு எல்லாம் நடைமுறை இருந்தது. அப்போது ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று கொடுத்தாக்க அதை பதிவு செய்து கொண்டு ரசீது கொடுப்பதோடு எஃப்ஐஆர் போடணும், அது வந்து கட்டாயம் அப்படின்றது அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாக்கா அது கிரிமினல் ப்ரொசீஜருடைய அங்கமாக மாறிவிடும். அப்போ இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் சட்டம். அது அதன்படி கம்ப்ளைண்ட் இப்போ நம்ம ஒரு புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடணும். அவங்களுக்கு அதில் வந்து ஆப்ஷன் கிடையாது அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற சிஆர்பிசியினுடைய நடைமுறை, ஏற்கனவே இருந்த சிஆர்பிசியின் நடைமுறை. இப்போ இந்த திருத்தம் எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட வேண்டியதில்லை. போடாமல் போலீஸ்காரர் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் உண்மையானது தானா, இது பொய் புகாரா அப்படின்னு ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தணுமா அவர் வந்து விசாரிக்கணும். அதை எப்படி விசாரிப்பார், யாரை விசாரிப்பார் என்பதற்கெல்லாம் விளக்கம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ரவுடி உங்களை வீடை காலி பண்ணணும்னு சொல்லியோ எதுக்கோ வந்து என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா, போலீஸ்காரர் வந்து இந்த ரவுடிகிட்ட போய் நீங்கள் மிரட்டினீங்களான்னு விசாரிப்பார். அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? போலீஸை போய் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து உங்களை கவனிக்கலாம். அல்லது கரிகாலனை வந்து மிரட்டினார்களா அப்படின்னு உங்கள் அக்கம் பக்கத்துலலாம் போய் இவர் விசாரிப்பார். இன்னும் என்னெல்லாம் இதில் தொடர்பு உண்டோ அத்தனை வேலையும் செய்யலாம் அவர். இப்போது ஒரு பொய் புகார் நீங்கள் கொடுக்குறீங்க ஒருத்தர் மேலே, அதையும் இதே போல் விசாரிக்கலாம். இப்படி விசாரிக்கும் போது இதில் என்ன நடக்குது, போலீஸ் இப்படி விசாரிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, போலீஸு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கான ஸ்கோப், வாய்ப்பு. யார் திரும்பவும் சமூகத்தில் வந்து ஆதிக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகம், செல்வாக்கு செலுத்தி அரசியல் பிரமுகர்களோ, இல்லை நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்க ஒரு 1000-500 காசை கொடுத்தாங்கன்னாங்க. எஸ்சி/எஸ்டி கேஸில் 1% கூட நீதி கிடைக்கல அப்படின்னு இருக்கு. ஆமாம். அப்போ அது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்படி விசாரிக்கணுமா, இதுக்கு மேலே போய் அப்படி விசாரித்த பிறகு டிஎஸ்பி தான் அதை முடிவு பண்ணணுமா, எஃப்ஐஆர் போடணுமா. ஆமாம், போடுறத இல்லை. இதில் அப்படி விசாரணையில் முகாந்திரம் இல்லைன்னாக்கா எஃப்ஐஆர் போட வேண்டியில்லை, அதற்கு அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போவோம். எவனாவது அடித்தாலும் இது பண்ணாலும் ஸ்டேஷன்லாம் போக தேவையில்ல, அடி வாங்கிட்டு முடிஞ்சா வீட்டுக்கு போகலாம், அதெல்லாம் விட்டுறலாம். இப்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இதை பற்றி மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் சொல்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படி? ஃபர்ஸ்ட் என்பது ஏன் முக்கியமான வார்த்தை? ஒரு நிகழ்வு வந்து நடக்குது, ஒரு நிகழ்வு, எனக்கு ரோட்டில் ஏதோ ஒரு தாக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடக்குது, இல்லை ஒரு பொண்டாட்டிய புருஷன் அடிக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. உடனே அவங்க போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போய் என்ன இது மாதிரி அடிச்சிட்டாங்க, இல்லை வீடு பூந்து இப்படி பண்ணாங்க, அப்படி உடனே சொல்வது தான் அநேகமாக பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். ஒரு சம்பவம் நிகழ்ந்த உடனே சொல்லப்படும் கூற்று உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுலேருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்பதற்கு வந்து முக்கியத்துவம் வருது. இப்போ அதை காலி பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை போய் சொல்கிறீங்க, அப்படியா இருக்கட்டும் நான் பார்க்குறேன் விசாரிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் 2 தரப்புகிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க எழுதுறதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இப்போ என் மேலே கொடுக்குறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இப்போ என்ன வந்து விசாரிக்கிறாங்க, நீங்கள் கரிகாலில் போய் மிரட்டினீங்களா அப்படின்னு நேராக கேட்காம, நீங்கள் டீனார் பக்கம் போனீங்களா, எத்தனை மணிக்கு போனீங்க,
எதுக்கு போனீங்க, அதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்க? இப்போது எனக்கு எதிரான எவிடன்ஸை பூரா என் வாயிலிருந்து அவர் வரவழைக்கிறார். என்ன சார் எதுக்கு கேட்குறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு எனக்கு எதிரான எவிடன்ஸை பூரா வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு எனக்கு எதிராக கேஸை பில்டு பண்ணுறாரு. இது அரசமைப்பு சட்டத்துக்கு நேர எதிரானது. ஆர்டிகிள் 20 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனை தனக்கு எதிராக சாட்சியம் சொல்ல, செல்ஃப் இன்கிரிமினேஷன் சொல்கிறது, சாட்சியம் சொல்லும்படி நிர்பந்திக்க முடியாது. இப்போ என் வாயிலிருந்து அதெல்லாம் வரவழைக்கிறார். நான்னா ஒரு ஆள் மட்டும் இல்லை, இப்படி. அப்போது இது நேர அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எதுக்கு அவர் வந்து கேட்குறாரு? இல்லை, இந்த இப்போ நேற்று கூட பாப்பா மோகன் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, இந்த அட்வர்ஸ் சிஸ்டம், குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நான் வந்து நிரபராதி, எனக்கு சந்தேகத்தின் பலன் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றையே இது வந்து ஒழிச்சு கட்டுது. ஆமாம், என்ன அதுக்கு முன்னாலே இப்போ என்னை வந்து குற்றவாளி ஆக்கணும்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டா குற்றவாளி ஆக்கிடலாம். எனக்கு எதிரான எவிடன்ஸை வந்து பில்டு பண்ணலாம். ஆமாம், அதே மாதிரி உரிமைகளும் இல்லை. இப்போ ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 90 நாள் வருஷக்கணக்கு அதெல்லாம் இல்லை. எதுக்கு விசாரிக்கிறீங்க என்ன, அதெல்லாம் நான் கேட்க முடியாது. எந்த ரெக்கார்டும் இல்லையே. இப்போ என்னை வந்து ஒருத்தர் எஃப்ஐஆரை வந்து விசாரிச்சுட்டு போடணும் அப்படின்னா, யாரை விசாரிச்சுட்டு, எதுக்கு விசாரிச்சுட்டு, எப்படி விசாரிச்சுட்டு, இது எதுக்குமான அடிப்படை இல்லை அப்படின்றது முக்கியமானது. இதெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்லே செய்வாங்க. ஆமாம் ஆமாம், செய்வாங்க. ஓகே. இதுக்கு அடுத்தது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்தை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து வாலண்டரி விட்னஸ். அப்படின்னா என்ன? வாலண்டரி விட்னஸ், தானாக முன்வரும் சாட்சியம். ஏற்கனவே எப்படி இருக்குது? இப்போ தினத்தந்தி பேப்பர் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு கள்ளக்காதல் கொலை அப்படின்னு போட்டு, இந்த மாதிரி நான் வந்து இது மாதிரி பெண்ணோட தொடர்பில் இருந்தேன், என் மனைவி கண்டித்தாள், அதனால் அவளை ராத்திரி தூங்கும்போது தலாணி வச்சு அமுக்கி கொலை செய்து விட்டேன் என்று அவர் வந்து கூறினார் அப்படின்னு எழுதுவாங்க. இதுக்கு பேர் 161 ஸ்டேட்மெண்ட், சிஆர்பிசி 161. இது வந்து அவர் சொல்கிறதில்ல, குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்கிறதில்ல, ஸ்டேஷன் ரைட்டர் உட்காந்து எழுதுவார். இதை ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டாங்க, அவரே சொன்ன மாதிரி அவங்க போட்டுருவாங்க. அப்புறம் அதுக்கு 2-3 சாட்சிகளை ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் ப்ராசிக்யூஷன் சாட்சிகள் அல்லது போலீஸ் சாட்சிகள் என்று அழைக்கப்படுவார்கள். அவங்க வந்து சாட்சிகள் ரெடி பண்ணுவாங்க. இந்த போலீஸால் கொண்டு வரப்படும் இந்த சாட்சிகள் எதுவும் செல்லாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? மெக்காலே சொல்லியிருக்காரு. ஓகே. வெள்ளக்காரங்காலத்தில் சட்டத்தை உருவாக்கிய வெள்ளக்கார அதிகாரியான மெக்காலே வெள்ளக்கார போலீஸை நம்ப முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இந்த 161 நம்ப முடியாது. எதைப்பா நம்பலாம் அப்படின்னு கேட்டால் 164 ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு சாட்சியம் காவல்துறையெல்லாம் இல்லாமல் நீதித்துறை நடுவர், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு நீதிபதிக்கு முன்னால் தனி அறையில், நான் வந்து இது மாதிரி போனாங்க, இப்படி பார்த்தேன், அப்போ ஒரு அருவாள் எடுத்து வெட்டினார், இப்படி போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் வந்து யாருடைய அச்சுறுத்தலோ நிர்பந்தமோ ஆசை காட்டலோ இல்லாமல் நீங்களாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்பார். ஆமாங்க, நானாக தான் சொல்கிறேன். அதெல்லாம் எழுதிக்குவாங்க. எழுதுனதை படித்து காட்டுவாங்க. இதுதான் நீங்கள் சொன்னீங்களா, கரெக்டு தானா? கரெக்டு தான். அதுக்கப்புறம் அவர் கையெழுத்து போடணும். இந்த சாட்சியத்தை விசாரணை நடக்கும்போது இவர் சொல்லணும். அங்கே மாற்றி சொல்கிறாரு, இல்லை இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சாட்சியை சொன்னவர் வந்து தண்டனைக்குரியவர் ஆகிடுவார், பெர்ஜுரி அப்படின்னு சொல்லி குற்றவாளி ஆகிடுவார். அந்த போலீஸ் சாட்சியெல்லாம் அப்படி கிடையாது, அது ஏற்கனவே செல்லாது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் வாலண்டரி விட்னஸ். இப்போ போலீஸ் சாட்சி செல்லாதுன்றதுனால இப்போ வாலண்டியராக ஒருத்தர் வருவார். வாலண்டியராக வருவார்னா போலீஸ் ரெடி பண்ணி, அவர் நடுநிலையாளர். நம்ம ஊடகத்திலலாம் வராங்கள நடுநிலையாளர்கள். இப்போ சங்கின்னா சங்கி, சங்கி எதிர்ப்பாளர்னா எதிர்ப்பாளர், நடுவில் 2 நடுநிலையாளர் அப்படின்னு அவங்க சங்கிக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆமாம், நானும் நடுநிலையாளர். அவர் இல்லை சமூக ஆர்வலர், அவங்க தான் வாலண்டரி, அவங்க தான் வாலண்டரி விட்னஸ்ன்றவங்க. ஓகே. இந்த வாலண்டரி விட்னஸ் வந்து 164 மாதிரி செல்லுமா? அவர் போலீஸ் வந்து இல்லை இல்லை இவர் நடுநிலைங்க, எங்காலும் இல்லை அப்படிம்பார். இப்படி ஒரு வாலண்டரி விட்னஸ்ன்றது யாராக இருப்பாங்க அப்படின்னா, அநேகமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அல்லது இது மாதிரி திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய சங்கிகளாக இருப்பாங்க. இப்போ சங்கிகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பொய்யா எழுதுகிறாங்கல்ல, அவங்கள நேரம் கொண்டு வந்து வாலண்டரி விட்னஸ் ஆக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? நல்லா சொல்லுவானுங்க. ஆமாம்,
அந்த மாதிரி வாலண்டரி விட்னஸாக இது வந்து வாலண்டரி விட்னஸ்ன்றதை புதுசாக மெக்காலேக்கு மேலே போய் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை. இந்த அறிவு மெக்காலேக்கு இல்லைன்றதான் முக்கியம். என்ன இதுக்கு அடுத்தது இப்போ செந்தில் பாலாஜி மற்ற பிஎம்எல்ஏ கேஸ் எல்லாம் வரும்போது ஒன்று பார்த்தோம். அந்த சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணலாம் என்ற அதிகாரம் இடிக்கு இருக்குது. இடினாக்கா இடியோடைய டெப்டி டைரக்டர் அல்லது டைரக்டர் அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ கூட அதுக்கு வந்து மெட்டீரியல் இருக்கணும் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு. எதை அந்த சொத்தை அட்டாச் பண்ணுறது, அந்த சொத்து இந்த மாதிரி கருப்பு பணத்தில் வாங்கப்பட்டது தான் என்று சொல்வதற்கான முகாந்திரம் இருக்கு இல்லையா? அப்படி இருந்தால் தான் அதை அட்டாச் பண்ண முடியும். இப்போ அந்த விஷயத்தை இவங்க எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க சிஆர்பிசியில் அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டரே உங்கள் சொத்தை அட்டாச் பண்ணலாம். அப்பா இது போலீஸுக்கே அந்த அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டத்திலே போலீஸே அட்டாச் பண்ணலாம் என்று இது வந்து பிஎம்எல்ஏவோட கொடியது. அதுக்கு எந்த இதுவும் இல்லை. அப்போ ஒரு சொத்தை அட்டாச் பண்ணுறதுன்னா என்ன பொருள்? இப்போ நம்ம வந்து இஸ்லாமியர்களுடைய பிஎம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறப்பா கருப்பு பணத்துக்காக உள்ளது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே. இப்போ புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்னு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அது இருக்குது. அவன் ஏதோ சிஏஏக்கு எதிராக போராடினார்கள், இல்லை வேற ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா ஒன்று வீட்டைடின்றான் இல்லையா? அப்போ அது போல் நீங்கள் சங்கிகளுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக எதுக்காக பேசினாலும் வீட்டை பூட்டி சீல் வச்சிடலாம். கடை நடத்துனீங்கன்னா கடையை பூட்டி சீல் வச்சிடலாம். பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் ஃப்ரீஸ் பண்ணலாம். நகை இருந்தால் பிடி கொண்டு போய் சீஸ் பண்ணி கேஸ் முடியட்டும் அப்படின்னு வச்சிடலாம். இந்த அதிகாரத்தை போலீஸுக்கே வழங்கக்கூடிய திருத்தம் என்பது இதில் வழங்கப்பட்டிருக்குது. தெரியல. இப்போ இதில் இன்னொரு கேள்வி, இதெல்லாம் குடிமக்கள் பாதுகாப்புன்ற பேரில் குடிமக்களை எப்படி ஒழிக்கலான்னு இருக்கு. இப்போ அரசு அதிகாரிகள், இப்போ இதே போலீஸோ இதே தாசில்தாரோ யார் தப்பு பண்ணாலும் அதை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது வேணா சொல்லலாம். போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு சுரக்ஷா சங்கீதான்னு வச்சிருந்தான்னு வச்சுருங்க, இதை ஒத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திருத்தம்? அது என்ன திருத்தம்னாக்கா, இப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக, பப்ளிக் சர்வெண்ட்ன்றது யாரு? அதான் போலீஸ்ல இருந்து விஓ எல்லாருமே, விஓ போலீஸ் எல்லாரும் தான். அப்போ பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்க முடியாதுன்னு ஏற்கனவே பார்த்தீங்க. ஆமாம். அவங்களுக்கு எதிராக நீங்கள் வழக்கு போடணும், புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவரோட கருத்தை கேட்கணும். யார் குற்றவாளியோ அவர்கிட்ட கருத்து கேட்கணும். அப்புறம் அவரோட உயரதிகாரியோட கருத்து கேட்கணும். இது ரெண்டையும் கேட்ட பிறகு தான் மேஜிஸ்ட்ரேட்டை அவர் மேலே வழக்கு பதிவு செய்யலாமா கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணணும் என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திருத்தத்துக்கு என்ன பொருள்? அதுதான் நம்ம இது ரொம்ப சீரியஸானது. பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, ஓகே, குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம். குடிமக்களுக்கு எதிராக என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போது இது வந்து அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு இதை வச்சுருக்கிறாங்க. குடிமக்கள் மேலே என்ன வேணால் பண்ணலாம், கேஸ் எஃப்ஐஆரே பதிவு பண்ண வேணால் உங்களை விசாரிக்கலாம், சொத்தை அட்டாச் பண்ணலாம், போலீஸ் கூப்பிட்டா நீங்கள் போய் தான் ஆகணும், எல்லாம் உண்ணாவிரதம் கூட இருக்க முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு. இந்த அரசு எந்திரத்துக்கு இவ்வளோ பாதுகாப்பு. அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இந்துத்துவ ஃபாசிஸ்ட் சக்திகள் அரசு எந்திரத்தை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு என்ன வேணால் செய்ய, இந்த மக்களுக்கு எதிராக உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை நான் பாதுகாக்கிறேன், நீ என்ன வேணால் செய்யணும், என்ன வன்முறையாக இருக்கட்டும், லஞ்ச ஊழலாக இருக்கட்டும், என்ன அயோக்கியத்தனம், கிரிமினல் குற்றம். ஒரு ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லாமல் மொத்த டீமையுமே எப்படி கைக்குள்ளே வச்சுக்கிறது? இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. பொம்பளை கையை பிடிச்சி எடுத்துட்டான்றது பிரச்சனை. கவர்னர் எனக்கு இம்யூனிட்டி இருக்குன்றாரு கவர்னர். இப்போ போலீஸ் அதிகாரி இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது, பொம்பளை கையை பிடிச்சி எடுத்தான்னு அந்த அதிகாரி எனக்கு தான் இம்யூனிட்டி இருக்குது, அப்புறம் எப்படி பேச முடியுன்றாரு. தண்டிக்க முடியாதுன்றது இருக்கட்டும், கையை பிடிச்சி எடுத்துட்டான்னு பேசுறதுக்கே யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்றப்ப அந்த மாதிரி கவர்னருக்கு நம்ம ரவி கண்டாத பேசிட்டு இருக்காரு, ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம. ஓ, அப்படி ஒட்டுமொத்த விஓவில் எல்லாரையும் கவர்னர் ஆக்கி விடுறாங்க. இப்போ கவர்னர் சண்முகநாதனுக்கு கையை பிடிச்சி இருக்கும் உரிமை உண்டென்றால் எல்லா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் கையை பிடிச்சி இருக்கும் உரிமையை மோடி வழங்குகிறார். இல்லை நீங்கள் அதை தண்டிக்கணும்னா கையை பிடிச்சி எடுத்தீங்களா அப்படின்னு அவரை போய் கேட்கணும். அவருடைய மேலதிகாரி கேட்கணும். அப்புறமா மேஜிஸ்ட்ரேட்டு
இது மாதிரி 2 பேரும் ஆமாம் நான் கையை பிடிச்சி இழுத்தேன், இல்லை விசாரித்தேன் இழுத்தார் மாதிரி தான் தெரியுது அப்படின்னா அப்புறமா மேஜிஸ்ட்ரேட் பதிவு பண்ணுவார். இல்லை வந்து இவர் இல்லைன்னு சொல்கிறாரு, உயர் அதிகாரி இல்லை இல்லைங்க அவர் சொக்கத்தங்கம் குனிந்த தலை நிமிர மாட்டார், அவரை போய் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாருன்னு வச்சுங்க, அப்போ மேஜிஸ்ட்ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ராஜேஷ் தாஸ் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு தண்டிக்கவே முடியல இப்போ இருக்கிற சட்டத்திலேயே. இப்போ இது வந்து கிளியர் கட்டா அதுக்கான அதிகாரத்தை. அப்போ அதை நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வரைக்கும் மோடி ஆட்சியின் இந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், இப்போ ராகுல் காந்தியோ மற்றவங்க எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள எல்லா நிறுவனங்களையும் இவர்கள் வந்து காலி பண்ணிட்டாங்க. எல்லா நிறுவனங்களையும், அது சிபிஐயா, இடியா, இன்கம் டேக்ஸா, போலீஸா, ஈவன் ஜுடிஷியரியா, எல்லா வங்கி அதிகாரிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் சுயேட்சையான செயல்பாடு இல்லாமல் தன்னுடைய கைப்பாவைகளாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதுக்கு நேர சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மொத்த அரசு எந்திரம் என்பதை ஒரு அடியாள் படையாக வைத்துக்கொண்டு மக்களை என்ன வேணால் செய்யலாம், நான் சொல்கிறதே செய்ய, உனக்கு ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுகின்ற சட்டப்பிரிவு சிஆர்பிசி அமெண்ட்மெண்ட் தான் இது. ஓகே, இதில் இப்போ இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறேன். இதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லாக்அப் டெத்து எக்கச்சக்கமாக நடக்குது. லாக்அப் டெத்துக்கு ஜுடிஷியல் என்கொயரி தான் செய்யணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது. இப்போ ஜுடிஷியல் என்கொயரி வேண்டாம், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டே விசாரிக்கலாம், அதிகாரி விசாரித்தா போதும் அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே லாக்அப் டெத்துனா ஜுடிஷியல் என்கொயரி தான் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இருப்பதை, அதாவது நீதித்துறை நடுவர் தான் விசாரிக்க வேண்டும், அதிலேயே நீதி கிடைக்குதா இல்லையான்னு அடுத்த பிரச்சனை. இப்போ ஆர்டிஓ விசாரித்தா போதும் அப்படின்னு சட்ட திருத்தம். ரத்தம் வெளியே நின்னா கூட ஒரு சாத்தாங்குளத்தில் தெரியல எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இது வந்து அரசு எந்திரத்துக்கு இந்த வகையான அதிகாரத்தை வழங்குவது, இப்படி நேர் எதிராக இதை இப்படி மக்கள் இந்த பக்கம் அரசு தன் செயல்பாட்டாளர்களை உள்ள எப்படி புக் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து பாரதிய நியாய சங்கீதா, குடிமக்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. இப்போ அடுத்ததாக 3வது சட்டம் இந்திய சாட்சிய சட்டம், அது பழசு. இப்போ புதுசு பாரதிய சாட்சிய அபிநயம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது எவிடன்ஸ் ஆக்ட்ல 2 விஷயம் சொல்றாங்க வல்லுநர்கள். ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, எவிடன்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு பத்திரம் இருக்கு, மூலப்பத்திரம் இல்லாமல் ஜெராக்ஸை கொண்டு போய் காட்டுறீங்கன்னா மூலப்பத்திரம் தொலைந்து போச்சு, அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதுக்கான எவிடன்ஸு, இதை செகண்டரி எவிடன்ஸாக தான் வந்து எடுத்துக்குவாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த செகண்டரி எவிடன்ஸு காப்பியை ப்ரைமரி எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ டிஜிட்டல் யுகத்தில் இதை செகண்டரி எவிடன்ஸை எடுத்துக்கொள்வதாக சொல்வது இருக்கு இல்லையா, அது மேனிப்புலேட்டட் எவிடன்ஸை எடுத்துக்கொள்வதை நோக்கி செல்லும். அதை வந்து கை வைக்க முடியும், திருத்த முடியும் அப்படின்ற டேஞ்சர் இருக்குது. இதை ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று, 7 ஆண்டுகளும் அதற்கு மேலும் தண்டனை பெறத்தக்க குற்றங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவரை வச்சு விசாரித்து இது பண்ணணும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 7 ஆண்டா? 7 ஆண்டும் அதற்கு மேலும் தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் தொடர்பான விஷயத்தில் அந்த எவிடன்ஸை ஃபாரன்சிக்காக ஆய்வு செய்வதற்கு வெளியிருந்து என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை செய்ய வேண்டியது யார்? மாநில அரசு. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைப்படுத்துறீங்க. இப்போ வெளியே இருந்து யார் ரெடி பண்ணியிருக்காங்க இப்படி ஒன்று கொண்டாந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 5 வருஷம் டைம் எடுத்துருங்க அதுக்கு. இப்போ 5 வருஷம் வரைக்கும் குற்றம் நடக்காதா? இதெல்லாம் வந்து லூசுத்தனமான இதனுடைய கோளாறு இருக்கு இல்லையா? இது போலீஸ்காரங்களே கதறாங்க, காரி துப்புறாங்க எல்லாரும். இதை எவன்டா படிக்கிறது? இதை இப்போ எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறான். இதில் வந்து 50 வயசானவங்க ரிட்டையர் ஆகி போகிறாங்களே, இனிமேல் என்னத்துக்கு நான் இதை படிச்சுட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறது இல்லை. புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் இப்போ அடுத்தது நான் சொன்னேன், இவர் நம்ம மெக்காலே சொன்னாருன்னு, யூனிஃபார்மிட்டி, டைவர்சிட்டி, சர்டனிட்டின்னு. அந்த சர்டனிட்டி வந்து இப்போ போயிடுச்சு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இதை கொண்டாந்துருக்குறாங்க. சரி, இப்போ சட்டத்தின் நிலை என்ன? வீடியோ விசாரணை நடத்தலாம். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ இதுவரைக்குமான வழக்கு இருக்குல்ல, ஜூன் 30ஆம் தேதி வரை பதிவு செய்யப்பட்ட வழக்கு, அதெல்லாம் நேரில் தான் விசாரிக்கணும். ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளது தான் வீடியோவில் விசாரிக்கணுமா?
இல்லை அதையும் வீடியோவில் விசாரிக்கலாமா? ஜூன் 30 முன்னால் நான் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ தான் ஒருத்தர் புகார் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அது 30 முன்னால் வருமா, 1 அப்புறம் வருமா? அந்த சட்டத்தின் கீழ் வருமா, இந்த சட்டத்தின் கீழ் வருமா? இதில் கூத்து என்ன அப்படின்னா, ஜூன் 30 வரைக்கும் உள்ள பழைய கேஸ் இருக்குல்ல, அதுவே 30 வருஷத்துக்கு முன்னால் போட்ட கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது. இது ஒன்று. இப்போ புதுசாக இவங்க போடுறாங்க. இந்த பழைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, பழைய ஐபிசி, பழைய சிஆர்பிசி, 124A எதுக்கு வரும், வராது. 153A எதுக்கு வரும், வராது. எது கொலை முயற்சி, எது கொலை முயற்சி இல்லை. இது மாதிரி அதுக்கு ஏகப்பட்ட சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் தீர்ப்புகள் இருக்குது. அதுபோல் சிஆர்பிசி, குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் என்னன்றது இருக்கு இல்லையா, அதை பற்றி தீர்ப்புகள். இப்போ எஃப்ஐஆர் போடணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு கைது பண்ணோம்னாக்கா உடனே இன்ஃபார்ம் பண்ணணும், 24 மணி நேரத்துக்குள்ளே ஆஜர்படுத்தணும். இதுக்கெல்லாம் சட்ட விதிமுறைகள் இருக்குது. அப்போது இதனால் இதில் ஒரு நிச்சயத்தன்மை ஏற்கனவே இருக்குது. இந்த நிச்சயத்தன்மை வர்றதுக்கு 73 சிஆர்பிசி புதுசாக கொண்டு வரப்பட்டு இந்த 50 ஆண்டுகளில் ஒரு நிச்சயத்தன்மை வந்திருக்கு. அதில் 1950 தொடர்ந்து ஐபிசியில் நிறைய நிச்சயத்தன்மை வந்திருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிச்சயத்தன்மை இந்த சட்டத்துக்கு வரணும்னா இதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகும். அது வரைக்கும் குளறுபடிகள் இப்படி ஒரு பெரிய குளறுபடியும் கொந்தளிப்பையும் இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இது கொண்டு வந்திருக்குது. இப்போ இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரோட ரியாக்ஷன் என்ன? யார்கிட்டையுமே கருத்து கேட்கல. அவர் எப்பயுமே கொஞ்சம் ஃபார்வேர்டாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். இதில் கொஞ்சம் ரொம்ப ஃபார்வேர்டாக போயிட்டார். இப்போது இந்த சட்டம் நீங்கள் முதல் கேள்வி கேட்கும்போது லா கமிஷனுக்கு தெரியாது, பார்லிமெண்ட்டுக்கு தெரியாது, பார் கவுன்சிலுக்கு தெரியாது, பார் அசோசியேஷனுக்கு தெரியாது, எதிர்கட்சிகளை துரத்தி விட்டாங்க பார்லிமெண்ட்டை விட்டு, இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலகத்தையே தெரியும். தலைமை நீதிபதி தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும். லா மினிஸ்டர் ஒரு கூட்டம் போட்டு தலைமை நீதிபதியை வர சொல்லி இந்த சட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. போன ஆட்சியில் இந்த ஆட்சி போன ஆட்சியில் போன டேர்மில் மோடி ஆட்சி, போன 2வது டேர்மில் மோடி 2.0 இது போன ஆகஸ்ட்டில் தானே இது வருது. ஆமாம். அப்போ இது நிறைவேற்றப்படுது. அப்போது ஒரு கான்ஃபரன்ஸு, இந்தியாஸ் ப்ரோக்ரஸிவ் பாத் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் சந்திரசூட் பேசினதா பத்திரிகையில் வந்திருக்குது. திஸ் இஸ் அ வாட்டர் ஷெட் மூமெண்ட். வாட்டர் ஷெட் மூமெண்ட்னாக்கா இது ஒரு திருப்பு முனைன்னு சொல்கிறாரு. எந்த பக்கம் திருப்பு முனை, லெஃப்ட்லையா ரைட்லையா? திருப்பு முனை, ரைட்டில் திருப்பு முனை. அதோட விட்டால் பரவாயில்ல. டிரான்சிஷன்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்டு த நியூ ஏஜ். புதிய சகாப்தத்துக்குள்ள இந்த கிரிமினல் நீதி குற்றவியல் நீதி வழங்கும் முறை இருக்குல்ல, அதை இது கொண்டு போயிருக்குது. வீடியோவில் விசாரிக்கிறதெல்லாம் ரொம்ப முற்போக்கான நடவடிக்கை அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அவரே இந்த ராஷ்டிராவுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் இருக்கிற மாதிரி. ஆமாம், அவர் புகழ்ந்திருக்காரு. இது ஒரு நீதிபதி செய்யக்கூடிய காரியமா அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் வெளிப்படையாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவருக்கே லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த சிஆர்பிசிலையும் ஐபிசி எவிடன்ஸ் ஆக்டில் இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாற்றங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு அரசமைப்பு சட்டத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருக்குது. இப்போ இன்னைக்கு தேதியில் குற்றம் என்று ஒரு விஷயம் சொல்லப்படவில்லை என்றால், அந்த விஷயத்தை நான் செய்தாக்க இன்னைக்கு செஞ்சுட்டேன்னா நாளைக்கு அதை குற்றம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அது குற்றம்னு சொல்லியிருந்தால் தான் அது குற்றம். இப்போ ஜூலை 1 இன்னென்னதெல்லாம் குற்றம் அப்படின்னு இப்போது சொல்லிட்டாங்க. அது அப்படி இருக்குது. இப்போது குற்றவியல் நடைமுறை சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, கிரிமினல் ப்ரொசீஜர். இந்த முதல்ல சொன்னதை கேள்விக்குள்ளாக்க முடியாது, அது தனியாக ஒரு பிரச்சனை. அது ஆனால் இந்த குற்றவியல் நடைமுறை இருக்குல்ல, என்ன விசாரிக்கிற முறை, எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்கிறது, கூப்பிட்டா வரணுன்றது, சொத்தை அட்டாச் பண்ணுவேன்றது, வீடியோவில் விசாரிப்பேன்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று நான் சேலஞ்ச் பண்ண முடியும். இப்போது இதற்கு எதிராக நூற்றுக்கணக்கான வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் போடப்படும். இப்படி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, எது சட்டம்னு எவனுக்கும் தெரியாது. யாருக்கு இப்போ இந்த
எல்லா வழக்கறிஞர்களும் வடிவேல் நிலைக்கு வருவார்கள். உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை யுவரானர், ஐயோ எனக்கே தெரியலையாம்பாங்க மேஜிஸ்ட்ரேட்டு. இது நான் ஜோக்கு சொல்லலை, யதார்த்தத்தில் நூற்றுக்கணக்கான மாவட்ட நீதிபதிகள் மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா எந்த ஹைகோர்ட்டில் எதுக்கு ஸ்டே கொடுத்துருக்குறான், என்ன பண்ணியிருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 50 ஆண்டுகள் பெஞ்ச் மார்க் தீர்ப்பு இதெல்லாம் இருக்குது, நிச்சயமான தன்மை உருவாகி இருக்கு. இப்போ இதுக்கு எதிராக சரமாரியாக வழக்கு போடுவாங்க. அப்போ இப்படி ஒரு குளறுபடி ஆகும். இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இதை ஒரு திருப்பு முனைன்னு சொல்லியிருக்காரு. இந்த படு பாதாளத்தை நோக்கிய ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். இதை அது மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறதுக்கு. என்ன அந்த மாதிரி ஒரு திருப்பு முனை இது. அப்போ இதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவர் தான் தலைமை நீதிபதி. இந்த கேஸை போட்டால் விசாரிக்க வேண்டியது யார்? இவர் தான். இவர் இப்படி பேசலாமா, நீங்கள் இப்படி பேசலாமாங்க ஐயா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லலை அவர். இப்போ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு இவர் முன்னால் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால், ஐயா தயவு செய்து இந்த வழக்கிலிருந்து நீங்கள் விலகுங்கள், நீங்கள் உங்கள் கருத்தை ஏற்கனவே தெரிவித்திருப்பதால் நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவர் தான் இது யார் விசாரிக்கணும், நீதிபதியும் அப்பாயின்ட் பண்ண போகிறார். அப்போ இது அப்பட்டமாக ஒரு முறைகேடான ஒரு நடவடிக்கை. இது விமர்சனமாகவே தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது ஒரு நீதித்துறையே இதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் புரியாமல் இருந்தால் பரவாயில்ல, நீதிபதிகளுக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இவர் தான் தீர்ப்பு சொல்ல போகிறவர். நேற்று ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டிருக்காரு, இப்படி கொண்டாந்துருக்காங்களே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை அதெல்லாம் பற்றி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சந்திரசூட். நம்ம போன வருஷம் பேசிட்டாரு, பேப்பர்லாம் இருக்குது. அது இப்போ இல்லை அது கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் கேஸு வழக்கு விசாரணையில் இருப்பதால் அதை பற்றி நான் பேசுவது முறையாகாதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எந்த கணக்குன்னு எனக்கு தெரில. இப்போ இதை மொத்தத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் பல விஷயங்களை எடுத்து இப்போ எதுக்குமே வளையாதவர், எஸ்பிஐ மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி இஷ்யூயே டீல் பண்ணவர் இப்படி இருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுது மாதிரி தான். வேற என்ன சொல்கிறது? இப்போ நடந்ததை தான் நான் சொல்ல முடியும், நான் எதை சொல்ல முடியும்? ஓகே, அப்படி ஒரு ராகம் தான் இது. அதனால் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்ம இந்த கடந்த 10 ஆண்டுகளில் சங்கிகள் சட்டவிரோதமாக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் சட்டமாயிடுச்சு. லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அடித்து கொலை பண்ணாங்க, அதுக்கு சட்டமே கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ ஒரு இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜ், ஒரு முஸ்லீமோ கிறிஸ்தவரோ ஒரு இந்து பெண்ணை திருமணம் செய்யணும்னா அது உடனே தண்டனைக்குரிய குற்றமாக்குறதுன்றது கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் மதம் மாற்றும் உரிமை, மதம் மாறுறதே ஒரு குற்றச் செயல், அது உரிமைன்றதுலேருந்து அதை ஒரு குற்றச் செயல்ன்றது கொண்டு போயிட்டாங்க. மாட்டுக்கறின்றதே ஏதோ ஒரு டைனமைட்டு வெடிகுண்டு அதுக்கு இணையான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படின்றத ஒரு நார்த் இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. அவன் நம்ம சும்மா ஊர்வலம் போகிறதுக்கே பர்மிஷன் கிடையாது, அவன் ஆயுதத்தோட ஊர்வலம் போகலாம், அதுக்கு இருந்த தடையை நீக்கி விட்டாங்க. சிஆர்பிசியிலேருந்து ஐபிசியிலேருந்து அதையே எடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ராஜா நீங்கள் ஆன்டி இண்டியன், நீ ஆன்டி இண்டியன் பாரு. ஆமாம், இப்போ சட்டத்திலேயே அதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது ஆன்டி நேஷனல்னு இவங்க அடிக்கடி பேசுவாங்க, அர்பன் நக்சல்னு பேசுவாங்க. இதெல்லாம் மெக்காலே எழுதிய சட்டத்தில் கிடையாது. அதுக்கு பிறகு எந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலையும் ஆன்டி நேஷனல் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போது இவங்க அதை கொண்டு வந்துருக்குறாங்க. அதை எப்படி கொண்டு வந்துருக்குறாங்கன்னாக்கா, அரசுக்கு எதிராக எது பேசினாலும் அது தேச விரோத நடவடிக்கை அப்படின்னு கொண்டு வந்து அதை யுஏபிஏ அளவுக்கு தண்டிப்பதற்கான எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி பார்க்கணும்னா, ராஷ்டிரம், இந்து ராஷ்டிரம் சொல், அந்த ராஷ்டிரம்ன்ற டேர்முக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸ்டேட் தான் நேஷன். எப்போதுமே தேசம்னு ஒன்று இருக்குது, அரசுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. இந்தியா மக்கள், ஆமாம், கலாச்சாரம், இந்தியா என்பது அரசால் உருவாக்கப்பட்ட நாடு. இதை தேசம்னு அவங்க சொல்கிறாங்க. அரசால் பல தேசங்கள் இதுக்குள்ளே இருக்குது, தேசிய இனங்கள் இருக்குது. அதை ஒன்றாக்கி ஒரு கான்ஸ்டியூஷன் இது ஒரு நாடாக ஆக்கியிருக்குது. நாடு, கண்ட்ரின்றத நேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, ஸ்டேட்டு தான் நேஷன். ஸ்டேட்டுக்கு எதிராக பேசுவதெல்லாம் இப்படிப்பட்ட குற்றம்.
அந்த குற்றத்தை அதற்கு எதிராக பேசக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அடைப்பது, குற்றமாக்குவது என்பதை இந்த 3 சட்ட திருத்தங்களும் செஞ்சிருக்கு. அப்போது இவங்களுடைய முன்னோடி முசோலினி, மூஞ்சே இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. முசோலினி என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்ரிதிங் இன் த ஸ்டேட், நத்திங் அவுட் சைட் த ஸ்டேட், நத்திங் எகெயின்ஸ்ட் த ஸ்டேட். எல்லாமே அரசுக்குள், எதுவும் அரசுக்கு வெளியே இல்லை, எதுவும் அரசுக்கு எதிராக இருக்க முடியாது அப்படின்றத இந்த சட்டங்கள் மூலமாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதற்கு எதிராக போதிய விழிப்புணர்வு போன ஆகஸ்ட் மாதமே இது வந்துருச்சு. தேர்தல் நம்ம நடக்கலாம், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வோ பேச்சோ பிரச்சாரமோ கிளர்ச்சியோ எதுவும் நடக்கலை. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நமக்கு என்ன, நம்ம யாரும் ஒரு ஓம்புக்கும் போகிறதில்ல, தும்புக்கும் போகிறது, நீ சும்மா இருந்தாலும் இது வரும் அப்படின்றத நோக்கி தான் இது இருக்குது. அப்போ அவர்களுடைய குறியெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், யார் ஜனநாயக உரிமை கோருகிறார்களோ அவங்கள நோக்கி தான் டார்கெட் பண்ணி இதை கொண்டாந்துருக்கிறாங்க. அப்போ இதற்கு எதிராக கட்சிகள் முக்கியமாக பேசணும், வழக்கறிஞர்கள் முக்கியமாக பேசணும், அறிவுத்துறையினர், இயக்கங்கள் இவங்க முக்கியமாக பேசணும். ஆனால் அந்த அளவுக்கு இதை ஆராய்ந்து பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நான் வக்கீல் கிடையாது, இதை பற்றி முகுல் ரோத்கி அல்லது கபில் சிபல், அபிஷேக் மனு சிங் அல்லது இந்திரா ஜெய்சிங் அல்லது மோகன் கோபால், இது ஒரு பெரிய பட்டியல், ஃபைசல் முஸ்தபா, இந்த மாதிரி கௌதம் பாட்டியா, பல வல்லுநர்கள் இதை பற்றி, ஜூரிஸ்டில் என்ன சொல்கிறாங்க என்பதையெல்லாம் படித்து பார்த்து தான் நம்ம இதனுடைய டேஞ்சரை புரிந்து கொண்டு பேசுகிறோம். ஆனால் கட்சிகள் அதை செய்கிறார்களா பார்க்கணும். இப்போ திமுக முதல்வர் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் இது குழு அமைச்சிருக்காரு. இதுக்கு என்ன இந்த பெயரை மாற்றுவது மற்றும் என்ன திருத்தங்கள் செய்யணும்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கிறாங்க. இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 20 திருத்தம் நாங்கள் கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்றது, சொத்தை அட்டாச் பண்ணுவேன்றது, அல்லது இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் என்ற பெயரில் இப்படி கொண்டு வந்திருக்கிறது, 90 நாளைக்கு போலீஸ் கஸ்டடின்றது, இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, நாங்கள் திருத்தம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளாகட்டும், எவ்வளவு சட்ட வல்லுநர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு கூட்டணி என்ற முறையிலேயே இதை கம்ப்ளீட்டாக நாங்கள் நிராகரிக்கிறோம், இதில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப. சிதம்பரம் இருக்கார். இவங்க இதை சொல்கிறதுல என்ன கஷ்டம்னு எனக்கு புரியல இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு முன்வைத்து இதனுடைய அபாயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது. சும்மா அடையாளமாக எதிர்ப்பு தெரிவிப்பது, இப்போ தான் வழக்கறிஞர் போராட்டம் நடக்குது. ஆனால் இந்த டீட்டெயிலுக்குள்ளே ஏன் போகலை? அவங்க பேசினா இன்னும் விளக்கமாக பேச முடியும், இன்னும் மக்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த திருத்தங்கள் எப்படி மக்கள் வாழ்க்கையை பாதிக்கும் என்று பேச முடியும். இது இந்த அரசை, மோடி அரசு இருக்கு இல்லையா, இது எப்படி மக்கள் விரோத அரசு என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு மற்ற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும். ஆனால் அப்படி இதை புரிந்து கொண்டு அவர்கள் செய்யவில்லை, செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதை அவங்க செய்யணும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதற்கு எதிரான போராட்டங்கள் மக்கள் மத்தியில் வரணும். அப்படி வரணும்னாலே இது பற்றிய விளக்கங்கள் பேசப்பட வேண்டும் என்பது தான் இப்போ இதுவரைக்கும் நடந்திருக்கிற விஷயங்கள்லேருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஓகே தோழர், அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக மிக விரிவான முறையில் இந்த 3 சட்ட திருத்தங்கள், அதனுடைய ஆபத்துகளை அம்பலப்படுத்தி பேசியதற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.